எல்லா கடவுளையும் வணங்குறீங்க, நாங்கள் வணங்குறோம். எங்களுக்கு உருவம் இருக்குது, உங்களுக்கு ஏன் இல்லாமல் எப்படி வணங்குறோம்? இப்போ கடவுள் நம்பிக்கை வரும்பொழுது இப்போ இந்து சமுதாய மக்கள் வந்து கடவுளை வணங்குறாங்க. அவர்கள் கடவுள்னு சொல்லி யாரை வணங்குறாங்களோ அதுக்கு ஒரு உருவ அமைப்பு இருக்குது. முருகனாகட்டும், லட்சுமி, சரஸ்வதி என்று ஒரு உருவ அமைப்பு இருக்குது. கிறித்தவர்கள் கடவுளாக இயேசுநாதரை வணங்குறாங்க. அவருக்கும் ஒரு உருவ அமைப்பு இருக்குது, அப்படி வணங்குறாங்க. மரியாள் அவருக்கும் ஒரு உருவ அமைப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசலை போய் பார்த்தா எங்கேயும் உருவத்தை காணோம். ஏன் அது இல்லை? நீங்கள் உருவம் இல்லாத இறைவனை வணங்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்துடைய நம்பிக்கை வந்து இறைவனுக்கு உருவம் இருக்குது, சரிங்களா? உருவம் இல்லைன்னு சொல்லலை. இறைவனுக்கு முகம் இருக்குது, கண்கள் இருக்கிறது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, உடல் அமைப்பு இருக்குது. இந்த உருவத்தை மனிதன் தன்னுடைய கண்களால் பார்க்கறதுக்கு சக்தி இல்லை என்று இஸ்லாம் இந்த கொள்கையை சொல்கிறது. அது எந்த அளவு இருக்குன்னா, இறைவனே தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். திருக்குரானில் சொல்லப்படுகிறது, லா துதிரிக்குள் அபுசாரு வகுவ யுதிரிக்குள் அபுசார். அவனை கண்கள் காண முடியாது, அவன்தான் நம்மை பார்க்கிறான் அப்படின்னு மார்க்கம் சொல்லியிருக்கிறது. இது வந்து இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட இறைவனை நேரில் என்ன செய்யலை, பார்த்ததில்லை. அந்த உருவமைப்பை பார்க்கிற சக்தி வழங்கப்படலை. இஸ்லாமிய நம்பிக்கை என்னென்னா, ஒருவன் நாளை இறைவன் முன்னிலையில் எழுப்பப்பட்டு விசாரணை கூடத்தில் நின்று இந்த உலகத்தில் சரியான முறையில் வாழ்ந்தான்னு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு சொர்க்கத்தில் போவான்ல, அப்போ தான் அந்த இறைவனை நேரில் பார்க்க முடியும் என்று இஸ்லாமிய நம்பிக்கை. இப்போ உருவம் ஏன் அமைக்கப்படலை, ஏன் உருவத்தை கற்பனை கூட செய்யலைன்னா, உருவத்தை கற்பனை செய்து கூட நம்ம செய்யலாம்ல. இறைவன் இப்படி தான் இருப்பான்னு ஓரளவு கணிச்சாவது செஞ்சு வணங்கலாமா அப்படின்னு கேட்டால் வணங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், நாம் வந்து இறைவனுடைய உருவம் இப்படி தான் இருக்கும்னு கணித்து நம்ம வரைஞ்சிட்டோன்னு வைங்க, நம்ம உருவம் வரைகிறதோ சிலைகளை உண்டாக்குறது அழகாவாக இருக்குது. நம்மளே இறைவன் சொல்லி கற்பனை செய்கிறோமே, அதை நாம் நேரில் காணலை, யாரும் கண்டதாகவும் இல்லை. ஆனால் நம்ம கற்பனை செய்கிறோம்ல, அதுலேயே பல ரூபங்களை கற்பனை செய்கிறோம். எப்படி கற்பனை செய்கிறோம்? ஒரு கடவுளுக்கு 10 கை இருக்கிற மாதிரி கற்பனை செய்கிறோம். ஒரு கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, ஒரு கையில் வேறு ஆயுதம் இருக்குது, ஒரு கையில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு கையில் வேறு பொருள் இருக்குது. முறைச்சி பார்க்குற மாதிரி கற்பனை செய்கிறோம், மிரட்டுற மாதிரி கற்பனை செய்கிறோம், எதையோ தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி கற்பனை செய்கிறோம், ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு போகிற மாதிரி கற்பனை செய்கிறோம். அப்போ இதை பார்த்த உடனே, ஓ கடவுளுக்கு இவ்வளோ பொருளை வச்சு தான் காப்பாற்றணுமோ இப்படின்னு ஒருத்தன் கேலி பண்ணுறான் அந்த உருவத்தை வச்சு. அல்லது நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு உருவம் வரைகிறோங்கிற பேரில் அலங்கோலமாகவும் வச்சுருக்கிறோம். அந்த உருவத்தை பார்த்தா நாளைக்கு கடவுள், ஏன்டா நான் என்னடா இப்படியா இருக்கிறேன், இவ்வளோ அலங்கோலமாடா வச்சு வணங்குவீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி வரையக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான நிலையும் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த உருவத்தை உண்டாகிட்டு தான் மக்களை ஏமாற்றவும் செய்வாங்க. இப்போ கடவுளை வந்து ஒருத்தர் பார்த்துட்டேன்னு என்ன ஆயிரும், கடவுள் தன்னை காட்டிட்டாரு, எல்லோரும் பார்த்துட்டாங்கன்னா ஓகே. ஒருத்தரை பார்த்துட்டாருன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான்னா என்ன ஆயிரும், அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, அவரை பார்க்குறதுக்கு எனக்கு மட்டும் பாக்கியம் கிடைச்சது எப்படி தெரியுமா, உனக்கு ஏன் கிடைக்கல, அப்போ நீ என் காலில் விழு, கடவுளை நான் கூட்டி போய் காட்டுறேன், கடவுள் உன் கண்ணுக்கு தெரிவார், உன் கனவுல வருவார், இப்படின்னு ஏமாற்றிட்டு போயிடுவான். கடவுளின் பெயரால் மக்களை ஏமாத்துறதுக்கே இந்த உருவம் காரணமாக போயிடும். நான் தான் பார்த்தேன்ட்டு நான் சொல்கிற உருவத்தில் ஒரு கடவுளை நான் வடிப்பேன், இன்னொரு ஆள் சொல்லுவார் கடவுள் அப்படி இருக்க மாட்டார், இன்னொரு ஆள் வடிப்பார். எந்த அளவுக்குன்னாங்கன்னா, இப்போ கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு ஒரு உருவத்தை வடிச்சிட்டாங்க. அதுலேயே உலக நாடுகளில் பல சர்ச்சை, இயேசுவுக்கு அவ்வளோ பெரிய தாடி இல்லைன்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, என்னடா இது ஊருக்கு இயேசு வித்தியாசமாக இருக்கிறாரு, மூஞ்சி மூக்கு வேற மாதிரி இருக்குங்கிறான். படம் எடுத்துட்டான் ஒருத்தன், அதில் மூக்கு சின்னதாக இருக்குன்னு படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, இயேசு மூக்கு இப்படி இருக்காதுன்ட்டாங்க. பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் உருவத்தில். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இயேசு ஒரு மனிதராக தான் வாழ்ந்தார், அவரை தூதராக தான் வந்தார், ஆனால் அவரை கடவுளை இவங்க நம்புகிறாங்க. கர்த்தர்னு ஒருத்தர் கடவுளை நம்புகிறாங்கல்ல, அதுக்கு உருவத்தை இவங்களால் சொல்ல முடியுதா? சொல்ல முடியாது. சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அதற்கு உருவத்தை இயேசுவே போய் பார்த்த மாதிரியே இல்லை, நேரில் பார்த்து அவர் மூஞ்சி இப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரி இல்லை, அது கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை அப்படித்தான், இறைவனுக்கு உருவம் இருக்குது, அதை காண்கிற ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. எப்போ பார்க்க முடியும்? நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுகிற பொழுது இவன் இறைவனை காண்கிற சக்தி அவனுக்கு கொடுக்கப்படும். அது வரைக்கும் உலகத்தில் இறைவனை நேரில் கண்டவர் இல்லை, கண்டேன்னு சொல்லி ஏமாத்துகிற வேலையே இங்கே கிடையாதுங்கிறது தான் இஸ்லாத்தில் இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் இறைவனை எப்படி வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீ எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்றால், நீ இறைவனை பார்க்குற மாதிரி நினச்சி வணங்கணும்.
ஆனால் நீ அவனை பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாட்டியும் அவன் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான், இறைவன் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறான்னு நினைத்து நீ வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் பள்ளி வாசல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வரல, இறைவனுக்கு என்று ஒரு சிலை வரலை. சிலையோ உருவமைப்பு வந்தால் நாளைக்கு அது பெருசாக மாறும். சிலை கல்லாக இருக்கலாமா, தங்கமாக இருக்கலாமா, வெள்ளியாக இருக்கலாமா, வெங்கலமாக இருக்கலாமான்னு அடுத்த ஒரு பிரச்சனை வரும். தங்கமாக இருந்தால் அதை பாதுகாக்கிறது எப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். பாதுகாக்கிற யார் பாதுகாக்கிறன்னு பிரச்சனை வரும். அதை போய் தொடர்றது பராமரிக்கிறது யாருன்னு பிரச்சனை வரும். மக்கள்கிட்ட பிரச்சனை உண்டாயிரும். கடவுளின் பெயராலே கலவரம் உண்டாயிரும். நீங்களாம் வரக்கூடாது, நீங்களாம் வரலாம்னு பிரச்சனை, கருவறை வரைக்கும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இங்கே இல்லை. பொதுவான இடம் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். வாங்க இறைவனை வணங்க, நீங்கள் இறைவனை பார்க்குறவன் நினச்சிட்டு வாங்க. அப்படி வணங்கும்போது நீங்கள் பார்க்க முடியாட்டி அவன் உங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான்னு நினச்சி வணங்குங்க என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் காரணம். பேய் பிசாசு இல்லையா, உண்டா? பேய் பிசாசு சம்மந்தமாக கேட்குறாங்க. இது ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் அதை நம்புகிறாங்களே, அப்படி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேய் பிசாசு என்று சொல்லி பாட்டிமார்கள் என்ன செய்வாங்க, குழந்தைகளை வெளியே அனுப்பக்கூடாது, வெளியே போகாதன்னு சொன்னான்னு கேட்காது. 6 மணிக்கு மேலே வெளியே போகாத, ஏதாவது காற்று கருப்பு உன்னை அடிச்சிரும் இப்படின்னு ஒன்று கொஞ்சம் பதட்டத்தை உண்டாக்கிடுவாங்க. இப்படியே பதட்டத்தை உண்டாக்குறதுக்குன்னே, கட்டுக்குள் கொண்டு வரதுக்குன்னே இந்த பேய் நம்பிக்கை இருக்கும். புளிய மரத்துக்கடியில் போயிடாத, வேப்ப மரத்துக்கடியில் போ, கிணத்துக்கிட்ட போய் மதியம் 2 மணிக்கு போய் நிற்காத, இப்படிலாம் கிளப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் இதை கூட ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க. எப்படி, வேப்ப மரத்தின் உச்சியிலே பேயொன்று ஆடுதென்று விளையாட்டு கூட நீ நம்பி விடாதே, அதனால் நீ வெம்பி விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் பாடி கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ப, அதில் பொய் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லப்பட்டாலும் கூட நம்மளுக்கு என்னென்ன, அப்படி தனியாக பயணம் பண்ணும்போது ஒரு பயம் வருது, நைட்டில் இருட்டில் பயணம் பண்ணும்போது பயம் வருது, ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட இருக்கும்போது பயம் வருது, ஒரு கிணத்துக்கிட்ட இருக்கும்போது பயம் வருது, பாலடைஞ்ச கட்டடத்துக்குள்ளே போகும்போது பயம் வருது. இதெல்லாம் இருக்குது. இந்த சமுதாயத்தில் பேய் பிசாசு நம்பிக்கையை எப்படி பெற்றோர்கள் பாட்டிமார்கள் ஒரு பயமுறுத்துறதுக்காக, தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் யூஸ் பண்ணாங்களோ, அதை தாண்டி மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி பேய் பிசாசு நம்பிக்கை உண்டாக்கி விட்டாங்க. அல்லது மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இதை உண்டாக்குனாங்க. எப்படின்னா, ஒரு ஏரியாவில் ஒரு இடம் விற்கணும், அந்த ஏரியாவில் சதுரடி 1000 ரூபாய்க்கு போகுது, யாரும் விலைக்கு வாங்க மாட்டேங்கிறான், பயப்படுறான். இப்போ அந்த ஏரியாவில் உள்ள இடத்த சீப்பாக விற்கணும் அல்லது சீப்பாக விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறான். என்ன பண்ணுவான், அங்கே ஒரு ஆள் தூக்கு போட்டு செத்துருக்குது, அந்த பேய் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது, அதனால் யார் அந்த இடத்த வாங்க மாட்டாங்க, இப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான்னு வைங்க, எவனும் வாங்க மாட்டான். நிலைமை என்னாகும், வர்ற விலைக்கு விற்றுட்டு போயிடுவான். என்ன காரணம், தூக்கில் தொங்கிட்டார்ல. இந்த மாதிரியெல்லாம் ஒரு காரை வேகமாக போய் விற்பான். என்னடா புது காரை விற்கிற, பன்னியை இடிச்சிருச்சு, பன்னி என்னடா இடிச்சுது, என்ன மனுஷனே இடிச்சுது, இடித்தா அதுக்கு இவனும் சேர்ந்துருவான், செத்துருவான். இந்த மாதிரியெல்லாம் பயமுறுத்தி இதெல்லாம் சுயலாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி செய்வார்கள். அல்லது என்ன செய்வாங்க, சமூக விரோதிகள் சில வேலை செய்கிறதுக்கு பேய் பிசாசு நம்பிக்கை வச்சுருப்பான். பாலடைஞ்ச கட்டடம், அங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தா குடிகாரங்க பாட்டில் கொட்டி வச்சுருப்பாங்க, சீட்டாடி கிடப்பான், எல்லா அனாச்சாரங்கள் நடக்கும், அக்கிரமம் நடக்கும், கள்ளச்சாரம் காய்ச்சுவான். இந்த சமூக விரோதிகளுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே காற்று கருப்பு இருக்குது போயிடாத அப்படின்னு பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. ஏன், இவன் எல்லா சேட்டை பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுக்கு ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு உண்டாக்கின கொள்கை தான் என்னது, பேய் பிசாஸ். அதே மாதிரி இந்த பேய் பிசாசுங்கிற நம்பிக்கையை உண்டாக்குனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, மக்கள்கிட்ட கடவுள் பேர் சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு. உன் வீட்டில் காற்று சுற்றுது, உன்னை சுற்றி கருப்பு சுற்றுது, எப்போ அடிக்கும்னு தெரியாது, எப்போ சூனியம் வச்சான்னு தெரியாது, எப்போ பில்லி வச்சுருக்கான்னு தெரியல, எப்போ ஏவலை வச்சான்னு தெரியல, உன் வீட்டு பக்கமே என்னை இழுக்குது இப்படின்னு காலங்காத சொல்லிட்டு போயிடுவோம் ஒருத்தன். அன்னைக்கு நான் தவறி விழுந்தான்னு வைங்க, டேய் ஜோசியர் சொன்னது கரெக்டாக போச்சுடா, ஆளை தேடுறா, எங்கடா சூனி வச்சாங்க, உன் வீட்டுக்கு பின்னாடி கோழியை புதைச்சி வச்சுட்டாங்க, அதே பின்னாடி உனக்கு தெரியும், புதைச்சவனுக்கு தானே தெரியும், அழகாக சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏமாற்றிடுவாங்க. என்னடா பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ நல்ல மனுஷனா வாழு இப்படி சொல்லுவானா எவனாவது, ஒன்றும் வேண்டாம், ஒரு 6 ஆடு அறுத்து போடு, யாருக்கு, இவருக்கு தான், வேற ஒன்றும் இல்லை, கடை விட்டெல்லாம் சரியாக போயிடும். என்ன பண்ணுறது, அது ஏழைகளாக பார்த்து கொடுக்கணும். நான் வேணால் ஒரு 10 ஏழைகளை கூப்பிட்டு வருவேன், அவனே கூப்பிட்டு வந்துடுவான், எல்லாம் ஆட்களை கூப்பிட்டு வந்துடுவான். ஒரு 2000 ரூபா கொடு, கடவுள் கோச்சுக்குவார் இப்படின்னு பேய் பிசாசுன்னு சொல்லி இதுக்கு ஒரு குரூப்பே தெரிஞ்சாங்க. திடீர்னு நைட்டாக பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்டால், திருடுறதெல்லாம் வேலை இல்லையா. அந்த ஊரில் இருக்கிற அந்த மத போதகர் ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. அவர் சொல்லுவாராம், இன்றைக்கி இந்த தெருவில் போய் 4 கல்லை தூக்கி போட்டு வந்துடுவார். கரெக்டாக 2 மணிக்கு ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு ஓடி வந்துடுவான். அவன் மறுநாள் வருவான்ல,
என்னன்னு தெரில, எனக்கு 2 மணிக்கு மட்டும் யாருன்னு தெரியல, டமால்னு ஒரு ஓட்டில் கல் விழுகிற சத்தம் வந்துச்சு. வருதா? ஏவலுங்க ஏவி விட்டுருக்குறாங்க. இப்போ கல் விழுகுது, அப்புறம் பாறாங்கல் விழுவும் அப்படின்னு பதறிடுவான். அதோட முடிஞ்சு வச்சு இல்லை. நான் கேட்குறேன், இந்த பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்களே, சொல்கிற எவனாவது கண்டானா? எல்லாம் அயோக்கியத்தனமாக தான் இருக்கும். எவனுமே கண்டது கிடையாதுங்க. பொய் எப்படி காண முடியும்? அதாவது பேய் எப்போ பார்க்கலாம்? கரெக்டாக 12 மணிக்கு மதியானம் பார்க்கலாமா? அதுக்கு டைமா? அது வர டைமா? கரெக்டாக 12 மணிக்கு பார்க்கணும், தனியாக தான் பார்க்கணும். ஏன் கூட்டாக தெரியாதுல்ல, இவன் களவாணி தெரிஞ்சு போயிருமில்ல, தனியாக தான் தெரியும். திடீர்னு 12 மணிக்கு அது கிணத்தோரத்தில் தான் இருக்கும், அல்லது பால் அடைஞ்ச கட்டளத்தை தான் இருக்கும். ஒரு 6 மணிக்கு எல்லாம் ஆடும், கதவெல்லாம் ஆடுதான், கட்டடம்லாம் உடையுதான், இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பரவுதா இல்லை இப்படி? அப்போது இதெல்லாம் மக்களை சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க. வெளிநாடுகள்லையும் இந்த ஆவி பேயின்லாம் நம்பி வச்சுருக்கான்ல, ஏதோ ஒரு வீடியோ போடுவான், பார்த்து திடீர்னு பேய் வந்துச்சும்பான், மக்களை ஏமாத்துறது. இப்படி சொன்னவொன்னு அந்த வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை கார் ஓட்டுச்சு, பைக் ஓட்டுச்சுன்னா வித்தியாசமான செயல்னு பார்ப்பாங்கள்ல. அதே மாதிரி இப்பொழுது கரெக்டாக ஒரு 4 நொடி கவனமாக இந்த வீடியோ பாருங்க போட்டிருப்பான். ஒன்றுமே இருக்காது, பேன்னு பயமுறுத்துவான், இதான் பேயும்பான். இப்படி பயமுறுத்துறாங்களே. இது மாதிரி ஒவ்வொரு மனுஷன்தான் பேய் ஆட்டம் ஆடுறான். பேயின்னு ஒன்று தனியாக வந்து ஆட தேவையில்லை. சரிங்களா? அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேய் பிசாசு என்கிற நம்பிக்கையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் ஆவி, அவன் உயிர் எங்கேயும் நடமாடாது. அது இறைவனின் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இறைவனின் கட்டுப்பாட்டில் வைத்து விட்டார் இறைவன், வெளியே விட மாட்டார். அவன் தற்கொலை பண்ணியிருந்தாலும் சரி, அவன் விபத்தில் செத்தாலும் சரி, அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்தாலும் சரி, அந்த உயிர் இறைவன் கையில் இருக்கிறது. இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. இறைவன் வந்து கெட்ட மனிதர்களாக, கெட்ட எண்ணங்களை தூண்டுவிடக்கூடியவர்களாக சிலர் இருப்பார்கள். அது பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, கெட்ட மனிதன் தான் இருப்பான். அவன் கண்ணு முன்னாடி தெரிவான், கெட்ட செயலை நமக்கு தூண்டுவான், நம்ம செய்யக்கூடாது என்று தான் மார்க்கம் சொல்லியிருக்கே தவிர, இந்த பேய் என்ற ஒரு தனி படைப்பை பற்றி எங்கும் சொல்லப்படலை. அது உண்மையும் இல்லை. அது மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி சித்தரிக்கப்பட்ட மிக தெளிவான ஒரு பொய். இன்னும் சொல்லப்போனால் பேய் பிசாசுன்னு சொல்கிறான்ல, ஏதோ ஒரு லாபத்துக்கு சொல்லுவான். அப்போ நம்மளே சில சொல்லலாம், இந்த மாதிரி நீங்கள்லாம் சொல்கிறீங்க, நானும் அப்படி தான் நம்புகிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று இருந்துச்சு, திடீர்னு கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்தில் அழுகுது, 3 மணிக்கு பார்த்து அழுகுது, வானத்தை பார்த்து அழுகுது, திடீர்னு படபடப்பாக பேசுது, திடீர்னு செத்துப்போனவர் மாதிரியே பேசுது, செத்துப்போனவருக்கு இங்கிலீஷ் தெரியும், இந்த பிள்ளை இங்கிலீஷே படிக்கலை, அந்த பாஷை பேசுது, நான் அவன் வந்திருக்கிறேன்னு சொல்லுது, இது எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்பாங்க. இது ஒரே ஒரு கேள்வி தான் கடைசியாக அது நிற்கும், வேறு எதுவுமே நிற்காது. என் வீட்டில் ஒரு புள்ள இருக்குது, அது வந்து ஒரு தோசை கூட ஜாஸ்தி சாப்பிடாது, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, 15 தோசை எடுத்து வாயில் போடுது, என்னமோ நடக்குது, நான் அவன் வந்திருக்கேன் இவன் வந்திருக்கேன்னு சொல்லுது, என்ன செய்யணும்னு தெரியலம்பாங்க. இதுலேயும் சில பேர் சுய லாபத்திற்கு சொல்லுவார்கள். தன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா பேயாட்டம் ஆடினாங்கன்னா ஆகிடும். கல்யாணம் ஆகிறதுக்கு எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லவா வேணும்? அது வெக்கப்படுவாங்கள்ல. ஒரு பேயாட்டம் ஆடினா 4 பேர் சொல்லுவாங்க, காலத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுங்க எல்லாம் சரியாக போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த ஆட்டம். சில பேர் செய்கிறாங்களே, அது நோய். என்ன நோய்? இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் தேய்மானம் அடையும் போது பல நோய்கள் வரும் மனிதனுக்கு. அதில் ஒரு நோய் வந்து இருக்கிறது இல்லாத மாதிரியே தெரியும். அந்த நோய்க்கு ஆளானவன் மனநோய். அது எப்படி இருக்கிறது இல்லாத மாதிரியே தெரியும்னா, இப்போ கர்ச்சீப்பை அவர் கையில் வச்சுருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார், தேடுவார், இந்த கர்ச்சீப்பை நான் எங்கே வச்சேன் இப்படின்னு தேடுவார். அது வந்து தப்பெல்லாம் செய்யலை, அவருக்கு நோய் அது. அப்போ சொல்லுவாங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அதான் நான் பார்த்தேன், கையில் இருக்குது. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்படி பேசிக்கிட்டே இருப்பார், கர்ச்சீப்பை நான் எங்கே வச்சேன், கையில் இருக்குன்றாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வந்து வயசானவங்களுக்கு. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 வயசு உள்ள மூதாட்டிகளை கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது, யாருமா நீ அப்படிம்பாங்க. மருமக தான், நான் தான், அதானே பேசிக்கிட்டே இருப்பாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு, ஆமாம் நீ யார், என் வீட்டுக்கு போலையா அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன காரணம்னா, அந்த முக்கியமானது மறந்து போயிடும். செலக்டிவாக மறக்கிற ஒரு நோய் இருக்கும். அந்த மாதிரியான நோய் மாதிரி இல்லாதது இருக்கிற மாதிரியே தெரியும், அது ஒரு நோய். அப்படி சில பேர் இருப்பாங்க. அந்த மனநோயில் அப்படி ஏற்படும். அவங்க கேட்பாங்க, ஏன்டா போய் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. யாரும் கத்தலை, சத்தமும் வரலை, கத்தனை மாதிரியே தூண்டும். அதில் என்ன செய்வாங்க, வேண்டாம் தண்ணியை ஊற்றாதீங்க, தண்ணி ஏன் கீழே கொட்டுறீங்கம்பாங்க. தண்ணி கீழே கொட்டியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ கேட்டாலும் தண்ணியை கொட்டாதீங்கப்பா, பல தடவை சொல்லிட்டேன்ல அப்படிம்பாங்க. அவங்க தண்ணியெல்லாம் கொட்டியிருக்க மாட்டாங்க, அது தோண்டிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி அவர்களுடைய மைண்டில் தோண்டிக்கிட்டே இருக்கும். இந்த அவன் வராம்பார், அவன் வராம்பார், அவன் அந்த பேசுகிறான் பார் இப்படிம்பாங்க. அது பொய்யெல்லாம் இல்லை, மனநோய். அது அதற்கு மருந்துகளாக இருக்கிறது.
அதாவது மனிதனுடைய நிலையான இந்த பவர் இருக்குல்ல, செல்ஃபோன் மாதிரி பாருங்கள். செல்ஃபோன் திடீர்னு ஹேங் ஆச்சுன்னா நம்மளை சொல்லாமலே 4 நம்பருக்கு அது ஃபோன் போயிடும். அப்படி ஆகும்ல? இதே மாதிரி தான் இந்த மூளை ஹேங் ஆகிறது. பேய் நம்பிக்கைலாம் ஒன்றுமே கிடையாது, அது மூளை ரீதியான நோய் தான். அது சரியாக போயிடும். சிவகாமி, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இருக்குதா இல்லையான்னு நம்பாமல் இருக்கிறாங்கோ. ஆனால் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம். அது இருக்குதா இல்லையான்னு நீங்கள் விளக்கமாக சொல்லிடுங்க. சரி, இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுளை இல்லைங்கிறாங்கல்ல, அவங்க நம்மள்ட்ட கேட்குறாங்க. கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம நம்புகிறோம், இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இல்லைன்னு கேட்குறாள் நம்மள்ட்ட திருப்பி என்ன கேட்குறாங்கன்னா, நீ கடவுளை நேரில் பார்த்தியா அப்படி கேட்குறாங்க. பார்க்கல, அப்போ ஏன் நம்புகிற? உன் கண்ணுக்கு தெரியல, உங்கள் அப்பா அம்மா கண்ணுக்கும் தெரியல, இந்த உலகத்தில் வாழ்ந்த எவன் கண்ணுக்குமே தெரியல, யாரு கண்ணுக்குமே தெரியாத ஒரு கடவுளை நீ நம்பணுமா இப்படி கேட்குறாங்க. நம்ம திருப்பி கேட்குறோம், சரி நீ கடவுள் இல்லைங்கிறீங்களப்பா, ஏன் சொல்கிற? ஆமாம், இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த உலகமெல்லாம் அதுவே வந்துருச்சு. அதுவே வந்த அடிப்படையில் மனிதர்கள் அவர்களே வந்தார்கள், அப்படியே பெருகி வந்துட்டோம். இவ்வளவுதானே தவிர கடவுள்னால ஒன்றும் கிடையாது, அவரால் வந்துச்சு, நம்ம நம்பக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறது? ஏன்னா கடவுளை நம்ம நம்புகிறோம், அவன் நம்பலை. எப்படி புரிய வைக்கிறதுனா, அவர்களை கூப்பிட்டு வச்சு சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்போ வானம், பூமி, சூரியன், சந்திரன், மனிதர்கள் எல்லாரையுமே முதல்ல கடவுள் தான் படைச்சாருன்னு நான் சொல்ல முடியாது. ஏன் இப்போ சொல்ல முடியாது? இப்போ பேச்சுக்கு ஏன்? கடவுள் படைச்சதை நான் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, யாரும் பார்க்கல. இப்படியே இருக்கட்டும். கடவுள் ஒரு ஆள் இருந்து தான் இந்த வானத்தை, இந்த பூமி, மனித குலம் எல்லாத்தையும் படைச்சி விட்டுருக்காரு என்பதை யாரும் அந்த காட்சியை பார்க்கல, நம்ம நம்புகிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் சொல்கிறான்ல கடவுளே இல்லைண்டு, இவனும் இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் திடீர்னு வந்ததை அவன் பார்க்கல இல்லையா? அவனும் வானம், பூமி திடீர்னு வந்ததை பார்க்கல, நாமளும் ஒரு ஆள் படைச்ச மாதிரியும் பார்க்கல. இப்போ இந்த வானம், பூமி எப்படி வந்திருக்கும் அறிவுபூர்வமாக முடிவெடுப்போம். ஏன்னா நீனும் பார்க்கல, நானும் பார்க்கல, திடீர்னு வந்துச்சு நீனும் சொல்லக்கூடாது, ஒரு ஆள் உண்டாக்கி தான் வந்துச்சு நானும் சொல்ல வேண்டாம். இப்போ 2 பேரும் சமமாக இருக்கிறோம். இப்போ அறிவுபூர்வமாக முடிவெடுப்போம். எப்படி முடிவெடுக்கிறதுனா, இப்போ இது மைக் இருக்குது, ஒருத்தன் சொல்கிறான் இந்த மைக் இருக்குதே, மைக்கு இது எப்படி வந்துச்சு தெரியுமா? மேட்டுப்பாளையத்தில் திடீர்னு ஒரு மின்னல் அடிச்சுது, அடித்த மின்னலில் தடன்னு 4 மைக் கொட்டுச்சு, அதில் ஒரு மைக்கு மட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துருச்சு அப்படிங்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவிய? இவன் எப்போ லூஸ் ஆனான்னு கேட்பிய. ஏன் தானாக வந்து அது விட தானாக வரும்? இது ஒரு பொருள், அதை உண்டாக்குறவன் இருக்கிறான், தயாரிக்கிறவன் இருக்கிறான், ஏற்றுமதி பண்ணவன் இருக்கிறான், வித்தவன் இருக்கிறான், வாங்கினவன் இருக்கிறான், வந்திருக்கு. அதானே? இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஒரு 100 பேர் இருப்பாங்க. இதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் மாணவன். ஏன்டா லேட்டு? 12 மணிக்கு ஏன்டா வந்த? ட்ரெஸ்ஸு உருவாகிறதுக்கு லேட்டாச்சுங்கிறான். ஏன்னா ட்ரெஸ்ஸு உருவாகுதா? எப்படா உருவாச்சு? வானத்துலேருந்து திடீர்னு நிறைய ஆடைகள் இறங்கி நம்ம ஸ்கூல் கலரில் மாறி நம்ம ஸ்கூல் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸாக தைச்சு அதுவே வந்த பிறகு நான் போட்டுட்டு வந்தேன்னா அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்கிற, ஆஸ்பத்திரி அங்கே இருக்கும்பான். அதானே? திடீர்னு அதுவாக வந்துச்சுன்னா பைத்தியக்காரத்தனாங்கிறான். எல்லாருமே சொல்கிறான் அதுவாக வராது, இதை உண்டாக்கி, இதை உருவாக்கி, இதை தயாரித்து சரி செஞ்சு கொடுக்குறவன் இருக்கிறான். அவனை நம்ம யாரையும் பார்க்கல, ஆனால் நம்புகிறோம். இப்போ டேபிள் இருக்குது, இந்த டேபிளை, இந்த போர்டு ஏற்ற செஞ்சவன் யார்? அவனை பார்த்தோமா? ஆனால் நம்ம அறிவு சொல்லுது செஞ்சவன் இல்லாமல் பொருள் வராது, காரணம் இல்லாத காரியம் இல்லை. அது மாதிரி தான் இப்போ போங்க, வானம், பூமி, சூரியன், சந்திரன் இது திடீர்னு வந்துச்சுன்னா முட்டாள்தனம். ஏன்? எப்படி ஒரு ஸ்டேஜும், ஒரு சேரும், ஒரு மைக்கும், ஒரு செயற்கையான எல்லா பொருளும் திடீர்னு வந்துச்சுன்னு சொன்னால் முட்டாள்தனமோ, அது ஒருத்தன் உருவாக்கித்தான் வந்துச்சுன்னு சொன்னால் புத்திசாலித்தனமோ, அது மாதிரி இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே திடீர்னு வந்துச்சு சொன்னால் முட்டாள்தனம், அதை ஒருத்தன் உண்டாக்கி வந்துச்சுன்னு சொன்னால் புத்திசாலித்தனம். இவன் என்ன செய்கிறான்? என் கண்ணுக்கு தெரியலங்கிறான். கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம்? ஒரு இடத்துல புகையுது, இப்போ புகையுது, ஏதோ புகையுதே, டே புகையுது, வீட்டில் தீ பிடிச்சிருக்குதான்னு பாருடா. என் கண்ணுக்கு தீ தெரியல அப்படின்னு உட்காந்துருப்பானா? சரி, வீட்டில் தீ பிடிக்கல, கேஸ் ஸ்மெல் அடிக்குது, ஓடுறான். என்னடா பதற? கேஸ் ஸ்மெல் அடிக்குது. கேஸை நீ பார்த்தியா?
கேஸ் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? இல்லைடா ஸ்மெல் அடிக்குது. ஸ்மெல் அடித்தா என்ன, ஒருவேளை கசிஞ்சிருக்குமோன்னு முடிவெடுக்கிறான். அப்போ ஒரு காரியம் ஒரு இடத்துல உண்டாயிருக்குது, ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் இது நடக்குதுன்னு உணர்றானே. அப்போ ஒரு அறிவை வைத்து கொண்டு சிலதை பார்க்காமலே முடிவெடுக்கிறான். இப்படி பார்க்காமலே பலதையும் முடிவெடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் உண்டானதற்கு ஒருத்தர் இருக்கிறான். அதை வச்சு உண்டாக்குனதுனால தான் இது வந்திருக்குது, திடீர்னு வரலை என்று நம்ப மறுக்கிறான். இதுதான் பைத்தியக்காரத்தனம். கேட்டால் அவன் சொல்கிறான் பெரிய பகுத்தறிவாதுன்னு. அதான் பகுத்தறிவு, அதான் முட்டாள்தனம். எப்படிப்பா வானம் பூமி வந்துச்சு? திடீர்னு வந்துருச்சு. உனக்கு சட்டை எப்படி வந்துச்சு? திடீர்னு வராது, அது ஒருத்தர் தைச்சு தான் வந்துச்சுங்கிறான். இதுக்கு ஒரு ஆள் வேணுமா, இதுக்கு யாருமே வேண்டாமா, அதுவே வந்துடுமா, அதுவே போயிடுமா. இதுதான் பைத்தியக்காரத்தனம். எல்லாத்தையும் உண்டாக்கிய ஒருவன் இருக்கிறான், அப்படி உண்டானது. இதுதான் அறிவுபூர்வமான நம்பிக்கை. சரி, இப்போ இந்த நம்பிக்கையை நம்பணும்னு சொல்கிறோம்ல, கடவுள் ஒருத்தர் இருக்கான் நம்புப்பான்னு நம்ம சொல்கிறோமே, நம்புன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அதில் என்ன நன்மை? நம்ப வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன நன்மை? கடவுளை நம்ப வேணாங்கிறான்ல, கடவுள்னு ஒன்று நம்ப வேண்டாங்கிறானே, அவன் அதனால் என்ன நன்மையை சம்பாதிக்கிறான்? ஒரு நன்மையும் கிடையாது. என்ன சம்பாதிக்கிறான்? நாங்கள் மனிதர்கள்ட்ட மதத்தால் சண்டை இல்லை, நிறத்தால் சண்டை இல்லைங்கிறான். சண்டை இல்லைன்னு சொன்னான்ல, இவன் தான் அமெரிக்காவில், ஐரோப்பியாவில் குண்டு வீசி நாடெல்லாம் அழிக்கிறவன். அவன் கடவுளை நம்பினவனா? நம்பலையே. எப்படி சண்டை வந்துச்சு? ஆட்சிக்கும் காசுக்கும் சண்டை வரத்தானே செய்யுது. ஏன் சண்டை வருது? ஏன் நல்ல காரியம் பண்ண மாட்டேங்கிறான்? ஏன் தீமையை செய்கிறான்னா, தன்னை தடுக்கிற ஆள் இல்லை. ஒரு மனுஷன் எப்போ திருந்துவான்? கண்காணிக்க ஆள் இருந்தால் திருந்துவான். ஒரு வீட்டில் ஒரு பையன் வளர்றதும் ஹாஸ்டலில் வளர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஹாஸ்டலில் வந்து தருதலையே தான் வளருவான், உருப்படியாக வளர மாட்டான். கல்வியை வேணால் கற்றுக்கிட்டு வருவான், ஆனால் கேவலமான செயல்களையும் கற்றுக்கிட்டு வருவான். ஏன்? தன்னை சுற்றி தாய் தகப்பன் இல்லை, ஒரு தைரியம் வரும். ஆனால் தாய் தகப்பன் இருந்தால் தாய் தகப்பன் கவனிக்கிற மாதிரி யாரும் கவனிக்க முடியாது. அவ்வளோ கவனிப்பாங்க, அவ்வளோ பராமரிப்பார்கள், அவ்வளோ ரொம்ப ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பார்கள், கண்காணிக்க ஆள் இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, மனைவி இருப்பாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்களை பெற்றுட்டான், புள்ள வளர வளர பிள்ளைங்களுக்கு இவன் போதிக்கிறவனாக இருப்பான். ஒரு வகையில் அவன் தயாராகிடுவான், சரியாயிடுவான். இது மாதிரி நம்மை சுற்றிலும் உள்ள ஆட்கள் கண்காணிக்கிறார்கள்ங்கிறனால மனுஷன் தப்பு செய்ய மாட்டேங்கிறான். ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, எல்லா வைரங்களையும் தங்கத்தையும் வரிசையாக வச்சுக்கிட்டு ஓப்பன் டேபிளில் வச்சுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துருக்காங்க, ஆளே இல்லை. போய் கை வைப்பானா வச்சுருவான், எல்லாம் காணாமல் போயிடும். 15 கேமரா இருக்குது, கை வைப்பானா கவனமாக போவான். ஏன்? கண்காணிக்கிறாங்க. ஓனர் அவன் பார்க்கல, முதலாளியை பார்க்கலிங்க, இதில் இருந்து எவனோ ஒருத்தன் கண்காணிக்கிறான்னு பயம் வந்துடுதுல்ல. அந்த கண்காணிக்கிறான்ங்கிற பயம் இவனை திருட்டை விட்டு தடுக்குது, அயோக்கியத்தனம் செய்வதை விட்டு தடுக்குது, அநியாயம் செய்வதை விட்டு தடுக்குது. இது இவனுக்கு நல்லதா கெட்டதா? யோசிச்சு பாருங்க. அப்போ நான் கடவுள்னு ஒருத்தன் நம்புகிறேன், நான் துரோகம் செஞ்சால் இறைவன்கிட்ட கேள்வி கேட்பார், விசாரிப்பார், தண்டிப்பாருன்னு பயப்படுறேன். இது என்னை தீமை செய்துட்டு தடுக்குது. ஒருத்தன் பயப்படலை, அவனை யாரும் தடுக்க மாட்டான். தண்ணி அடிப்பான், ஏன்டா தண்ணி அடிக்கிற? எனக்கு பிடிச்சிருக்கு அடிக்கிறேன்பா அவன். ஒருத்தன் தண்ணி அடிக்க விரும்புகிறான், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது இஸ்லாம் தடுத்துருக்குது, இறைவன் தடுத்துருக்காரு, நாளை மறுமையில் விசாரிப்பான், ஆனால் குடிக்க மாட்டான். இந்த இறைவன் என்னை விசாரிப்பான்கிற ஒரு சட்டம் நமக்கு மேலே ஒரு ஆள் இருக்குங்கிற பயம் இருக்க, அதனால தானுங்க குற்றம் நடக்காமல் இருக்குது. இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் மொக்க தான், எதுவும் உருப்படி இல்லை. இருந்தாலும் ஓரளவு தப்பு செய்யறதுக்கு பயப்படுறானா இல்லையா? எடுத்தெடுப்பில் போகாமல் இருக்கானா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? விசாரிக்கிற ஆள் இருக்காங்க, அப்படி தானே? இதையெல்லாம் தாண்டி விசாரிக்க இறைவன் ஒருத்தன் இருக்கிறார் நம்பினால் இவனை பாவத்திலிருந்து காப்பாற்றுவது, இவனை நன்மையை செய்ய தூண்டும். அதற்கு தான் இந்த கடவுள் நம்பிக்கை. தவிர கடவுளை வச்சு ஏமாத்துறதுக்கு இல்லை, காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. இல்லை நான் தான் கடவுள்னு சொன்னால் அயோக்கியத்தனம். நம்ம அதை சொல்லலை. கடவுளை காண வேணுமா, ஏன்ட்ட வாங்க, உங்களுக்கு கடவுளை நான் காட்டுறேன், இது அயோக்கியத்தனம், ஏமாற்று வேலை. நம்ம அப்படி சொல்லலை. கடவுளை நீங்களும் அடையலாம், யாரும் அடையலாம். கடவுளை அடையணும்னா அவனுக்கு பயந்து நீங்கள் நல்லவங்களாக வாழுங்க, அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி ஒருத்தனை நம்பிட்டு ஒருத்தன் முன்னாடி போகாதீங்க. அது இறை தூதராக தான் சொன்னாங்க. என் காலில் விழக்கூடாது, எனக்காண்டி எந்திரிச்சு நிற்கக்கூடாது, நான் இறந்தால் என்னுடைய அடக்கத்தலத்தில் வந்து வழிபாடு நடத்தக்கூடாது, என்னை புகழக்கூடாது, வரம் மீறி என்று பேசக்கூடாது, என்னை பார்த்தோன்னே பதறக்கூடாது, நடுங்கக்கூடாது. ஏன்? இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் அப்படின்னார் நபிகள் நாயகம் முகமது நபி வந்து சொல்லும்போதே, மக்களே கடவுள் இறை செய்தின்னு எதை சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். மற்றபடி உங்களுக்கு எனக்கு வேறு எந்த வேறுபாடு கிடையாது. நானும் உங்களை மாதிரி சாப்பிடுவேன், உங்களை மாதிரி இருப்பேன், திருமணம் முடிப்பேன், வாழ்க்கை நடத்துவேன். நான் இப்படி தான் நடப்பேன். நான் மனிதன், நான் மனித தோட்டத்திலேருந்து தாண்டி இல்லை. கடவுள் ஸ்தானம் எவனுக்கு கிடையாது. நான் உங்களை போன்று இறைவனின் அடிமைன்னு சொல்லி தான் போனார். இந்த உலகத்தில் எவன் கடவுளை சொல்கிறேன்னு சொல்லி தன்னை கடவுள் மாதிரி பேசலாம் பாருங்க, அவன் தான் 1ஆம் நம்பர் அயோக்கியன். அவனை நம்பக்கூடாது. அதை இஸ்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்காது.
அந்த கொள்கையை தப்புங்களாம். ஆனால் அதை விட்டுட்டு இதுக்காக வேண்டி கடவுளே இல்லைங்கிற எப்படி? ஒருத்தன் என்ன பண்ணுறான், விபச்சாரம் பண்ணுறான். ஒருத்தன் இந்த விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்படி வந்து திருமணமே முடிக்க மாட்டேங்கிறான். பார்த்தியா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இப்படி சேர்றாங்க, எனக்கு பிடிக்கல, நான் திருமணமே முடிக்க மாட்டேங்கிறான். இப்படி எடுக்கலாமா அந்த முடிவை? சமுதாயத்தில் எது நியாயமான ஒழுக்கமான நடவடிக்கையோ அதை எடுத்துக்கணும். ஒருத்தன் திருமணம் முடிக்கிறான், அவனுக்கு குழந்தை பிறக்கலை. இன்னொருத்தன் பார்க்குறான், பார்த்தியா கல்யாணம் முடிச்சிருக்கார் குழந்தை பிறக்கலை, நான் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறான். அவருக்கு குழந்தை பிறக்கல, அதுக்காக நீ ஏன் அந்த முடிவு எடுக்கிற? அதை எடுப்பானா? இவன் எடுக்க மாட்டான். இவன் என்ன செய்வான்? கல்யாணம் முடிப்பான். அப்போது மனிதன் வந்து ஒரு மனிதனை பார்த்து விட்டு அந்த கொள்கையவே தப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த சித்தாந்தமே தப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த நடைமுறையே தப்புன்னு சொல்லக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான்னா, இந்துக்கள்லையோ கிறிஸ்தவர்களையோ முஸ்லீம்களையோ யாராவது மதத்தின் பெயரால் ஒரு சண்டை போட்ட உடனே, பார்த்தீர்களா இதுக்கு தான் மதம் வேணாம் கடவுள் வேணாம் நான் சொல்கிறதுன்னு ஓடுறான். இதுக்கே இப்படி தப்பு பண்ணணும்? சரி, ஒரு வீட்டில் வந்து தகப்பனார் இருக்கிறாரு, அவர் தப்பு செஞ்சுட்டாரு, அதனால் தகப்பனே வேணான்னு ஓடிடுவானா? அது முடிவு எடுப்பானா? அப்படி எடுக்க மாட்டான். ஒருத்தன்ட்ட உள்ள தவற வச்சு ஊருக்கே முடிவு எடுப்பானா? ஒரு ஊரில் பள்ளிக்கூடம் தொடங்கினாங்க, பள்ளிக்கூடத்தை எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பையன் ஓடி போயிட்டான், பார்த்தீங்களா இதுதான் பள்ளிக்கூடம் நடத்த வேணாங்கிறேன் அப்படி சொல்லுவானே வேணாது? ஒருத்த மேலே உள்ள தப்புக்காக வேண்டி பள்ளிக்கூடத்தை குறை சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒருத்த மேலே உள்ள தப்புக்காக வேண்டி மதத்தை குறை சொல்லக்கூடாது. இந்த கடவுளே இல்லை இல்லைன்னு சொல்கிற நிலைமையில் எப்படி தெரியுமா இருக்குது? இந்தியாவில் புதுசு இந்த கொள்கை. கிட்டத்தட்ட 50-100 ஆண்டுகளாக இந்த பெரியார் தத்துவம் வந்திருக்குது. மூட நம்பிக்கை இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளே இல்லைன்ட்டாங்கல்ல, இந்த தத்துவம் புதுசு இந்தியாவில். நார்வேங்கிற நாட்டுக்கு அது பழசு. நார்வேங்கிற நாட்டில் என்ன செஞ்சாங்க? முதல்ல கடவுள் இல்லைன்னாங்க. பிறகு என்ன பண்ணாங்க? நம்ம கல்யாணம் பண்ணி தான் குடும்பம் நடந்ததுன்னு அவசியம் இல்லை, நம்ம ஏன் யாருக்கு பயப்படணும், எது கல்யாணம், உனக்கு பிடிச்சா இந்த பெண்ணோட இரு, இல்லாட்டி விட்டுருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பிடிச்சா இந்த பெண் பிடிச்சா இந்த பெண் இப்படி போனால் பிறக்கிற குழந்தைக்கு அப்போ யாருன்னு குழப்பமாக இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை? புள்ள பத்துக்க வேணான்ட்டாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? சந்ததி வளரலை. 60 வருஷத்தில் நாடு அழிஞ்சிருச்சு. நாடு அழிஞ்சதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்து மக்கள் குடிபெயர்ந்து இன்றைக்கி நார்வேங்கிற நாடு இருக்குது, வியட்நாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரலாறில் அது அழிஞ்சுது. எதனால் அழிஞ்சுது? இந்த சிந்தனை அழிச்சுது. நம்மளை கண்காணிக்க ஆள் இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அழிச்சுது. கண்காணிக்க ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட தப்பிக்க முடியாதுங்கிறது கொஞ்சம் நஞ்சமாவது தப்பு செய்ய விடாமல் அவனை காப்பாற்று. அதுக்கு தான் இந்த கடவுள் நம்பிக்கையை தவிர இதை வைத்து உங்கள்ட்ட எந்த சுய லாபத்தையும் சம்பாதிப்பதற்கு இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பாய் எதுக்கெல்லாம் பூரா தாடி வச்சுருக்குறாங்க? சரி, இப்போது முஸ்லீம்கள் அவங்கள பார்க்கும்போது ஒரு வித்தியாசம். ஆண்கள் ஃபுல்லாக தாடி வச்சுருக்கிறாங்களே, அது என்ன ஒரு அடையாளம் வித்தியாசமாக காட்டணும்னு செய்கிறாங்களா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது இன்றைக்கி நீங்கள் இந்தியாவிலையும் சரி உலக அரங்களையும் சரி, அது ஒரு 30-40 வருஷம் முன்னாடி பார்த்தா முஸ்லீம் மட்டும் தாடி வச்ச மாதிரி தெரிஞ்சுது, பாய் தாடி வச்சுருக்காருன்னு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் தாடி வைக்கிறாங்க, இளைஞர்கள்னு சொல்லி எந்த மதத்தை சார்ந்தவங்களும் தாடி வைக்கிறாங்க. சீக்கியர்கள் தாடி வைக்கிறத அவங்களுடைய நம்பிக்கையாகவே நினைத்து கட்டாயம் வைப்பாங்க. டர்பன் கட்டியிருப்பாங்க, அது அவங்க நம்பிக்கை, அப்படி வைக்கிறாங்க. உலக நாடுகள் பல நாடுகள்லையுமே தாடி வைக்கிறாங்க. ஜப்பான், சைனா, அவனுடைய ஹார்மோனில் கொஞ்சம் வளராது, ஆனால் கொஞ்சம் வைப்பான், ஆனால் சதவீதம் கம்மி. ஆனால் மற்ற நாடுகளில் வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ முஸ்லீம்கள் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஆண்கள் தாடி வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக உலக ரீதியாக இன்றைக்கி தாடி வைப்பதை சம்மந்தமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆண் என்கிற தோட்டத்திற்கு அடையாளமே தாடி தான். இது வந்து உலக ரீதியாக இப்போ கண்டறிந்தது. எப்படின்னு கேட்டால், இறைவன் படைத்த ஜீவராசிகளில் ஆண் இனம் பெண் இனம்னு படைச்சிருக்காரு. அந்த ஆண் இனம்னு படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதில் ஆண் இனத்தில் இப்போ கோழி, சேவல் அப்படி எடுத்துக்கங்க. சேவலுக்கு இருக்கிற கொண்டை இருக்குது பாருங்கள், அந்த கொண்டை தான் அதற்கு ஆண் என்கிற அடையாளமே. அதே மாதிரி சிங்கத்தை பாருங்கள், சிங்கத்துக்கு வந்து ஆண் சிங்கத்துக்கு தாடி இருக்கும், பெண் சிங்கத்துக்கு இருக்காது, அதுதான் கம்பீரமே. அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த தாடி தான் கம்பீரம். அது மட்டும் இல்லாமல் தாடி வைப்பது, தாடி வைக்காமல் இருக்கிறது, இப்படி விசாரித்தார்கள். ஒரு கணக்கீட அமெரிக்காவில் கூட என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் எடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவிலையும் அந்த பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணாங்க. தாடி வைத்து வேலைக்கு செல்பவர்கள் ஒரு பட்டியல், தாடி மழித்து விட்டு வேலைக்கு செல்பவர்கள் பட்டியல். அப்போ இந்த தாடியை மழித்து அவன் வேலைக்கு போகிறான்னு அவன் சொல்கிறான், இந்த தாடியை மழிக்கிறனால என்னென்ன பிரச்சனை வருது. ஒரு நாளைக்கு ஒரு ரேசரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அங்கே $1, நம்ம ஊருக்கு 60 ரூபா வச்சுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரேசரை யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கம்பெனியில் என்னென்னா ஃபுல் ஷேவ்டாக இருக்கணும்,
முள்ளு முள்ளாலாம் இருக்கக்கூடாது, அப்படி மொக்கையாக இருக்கணும், பார்த்த உடனேயே முழுக்க முழுக்க தாடி முடி கூட அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தினமும் சேவ் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு $30, அதோட காலி 1800 நம்ம ஊர் காசுக்கு. வருஷத்துக்கு 25,000 எதில் காலி? பிளேடுக்கே காலி. ரெண்டாவது, இந்த சேவ் பண்ண இது இரும்பு கத்தி போய் படப்பட இந்த முகத்தில் இருக்கிற இந்த கன்னத்தில் இருக்கிற இந்த பகுதியெல்லாம் லேசாக இருக்குது, இது ரஃப் ஆகிடுது, முரட்டுத்தனமாக ஆயிடுது. மூணாவது, இது கத்தி படப்பட இந்த இடத்துல என்னதுன்னா செப்டிக் ஆகுது. நாலாவது, இது போன்ற கத்தி படும் பொழுது இங்கே முடி வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் இந்த நாக்குகளுக்கும் இந்த தாடைகளுக்கும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் சீராக போக மாட்டேங்குது. இந்த முடி தான் அது இழுத்துக்கிட்டு இருக்கும், ரத்த ஓட்டத்தை வர வைக்கும். அது வர வைக்காத காரணத்தினால கேன்சர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அரிப்புகள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். இது ரொம்ப ரஃப்பாகி போய் நிற்கிது, சீக்கிரத்திலே முகம் வந்து தொங்கி போயிடுது, இந்த முதுமை ஏற்படுதுங்கிற பல காரணிகளை தாடியை மலிக்கிறவன் சொல்கிறான். தாடி வைக்கிறவன் சொல்கிறான் எங்களை முகத்தை கழுவ தூண்டுது, இல்லாட்டி நாற்றம் அடிக்கும்ல, முகத்தை கழுவு தூண்டுது, அடிக்கடி இது சுத்தமாக வைக்க தூண்டுது, நாங்கள் ரொம்ப பராமரிப்போடு இருக்க தூண்டுதுன்னு இவன் சொல்கிறான். வேறு என்ன செய்யுது? இவனுக்கு முகம் ரீதியான இரத்த ஓட்டங்கள் சீராக அமையுது, அதில் உடலில் ஆண்மை ரீதியான சீரான ஒரு ஓட்டம் அமைகிறது, ஒரு கம்பீரம் இருக்கிறது, ஒரு தோற்றம் இருக்கிறது, முதுமையே இருக்காது. நீங்கள் வயசான கிழவனை பாருங்கள், அவன் மூஞ்சியில் முதுமை இருக்குமா? இப்போ நடிகர்களில் பாருங்கள், சில தாடி வச்சவனே வச்சுருக்காங்கல்ல, அவன் எவ்வளோ வயசான கிழவனாக இருப்பான், தாடி மட்டும் வேறு மாதிரி காட்டிடும், கொஞ்சம் குமர மாதிரி காட்டும், முதுமை தெரியாது. தாடி நிறைச்சா தான் அந்த முதுமை தெரியும், சரிங்களா? ஆனால் நம்ம ஆட்களில் சில பேர் எப்படி தாடி வைப்பாங்கன்னா, குளிக்காமல் பங்குற மாதிரி, அப்படியே சிக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட தாடியை வளர்த்து விட்டுக்க, அந்த மாதிரிலாம் மார்க்கம் சொல்லலை. அது வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். ஒரு நாளைக்கு 5 முறை முகம் கை கால்களை கழுவி தான் தொழுகவே போகணும். 5 வாட்டி அவன் தன்னை சுற்றப்படுத்தி கொள்ள வேண்டும், பற்களை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்கு போகும்போது கூட பல் வளர்க்குறது ரொம்ப விரும்பத்தக்கது. அப்படிலாம் மார்க்கம் தூய்மையை ரொம்ப வலியுறுத்தி இருக்குது. இந்த தாடி என்பது இஸ்லாமிய நம்பிக்கையில் ஆண்கள் வைத்தாகணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. உலக ரீதியாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் அதை வைப்பவர்களுக்குத்தான் அதை மலிப்பவர்களை விட அதிகம் பலன்களும் வைப்பவர்களுக்கு அதிகமான பாதிப்புகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தம்பி, என்ற பேர் காளிச்சாமி, காளியப்பனூர். இப்போ நீங்கள் ஆண்டவருங்கிறது வந்து ஒன்று தானா, இல்லை மதம் பிரிக்கப்பட்டதாக இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கடவுளுங்கிறது ஒன்றா, இல்லை நம்மளாக மதத்தால் பிரிக்கப்பட்டு கும்பிடுறதா அப்படிங்கிறது சில கேள்வி. இப்போ சகோதரர் கேட்குறாங்க, ஆண்டவர் ஒன்றா பலதா? மதம் ரீதியாக வித்தியாசமாகிடுதில்ல. முஸ்லீம்கள் ஒன்றுங்கிறாங்க, இந்துக்கள் பல கடவுளுங்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் 3 கடவுளுங்கிறாங்க. உண்மையிலேயே சரி, மதத்தையெல்லாம் விட்டுட்டு பார்த்தா எப்படி, இது எப்படி நாங்கள் முடிவெடுக்கிறோன்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லப்படுது, வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவனை தவிர யாரும் இல்லைன்னு ஒன்று தான் சொல்லப்படுது. இன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்கள் இறைவன் ஒரு இறைவன் தான் அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கை. இந்து மதத்திலையும் அதுதான் சொல்லப்பட்டது. இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்புகிறாங்கள்ல 30 முக்கோடி தேவர்கள், அது புதுசாக வந்த கொள்கை. ஆனால் இந்து மதத்தினுடைய பூர்வீகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் கற்சிலை இல்லை, அந்த சிலை வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது, உருவத்தை வைத்து வடிவமைத்து வழிபாடு கிடையாது. கடவுள்னா ஒருவர் தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் கும்பகோணத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோயில்கள் நிறைந்த பகுதி என்று தமிழகத்தில் கும்பகோணத்தை சொல்லுவாங்க. அதில் நிறைய கோயில் இருக்கும். அதில் ஒப்புளியப்பன் ஒரு கோயில் இருக்கும். ஒப்புளியப்பன்கிற வார்த்தை என்ன? ஒப்பில்லாத அப்பன், அதாவது கடவுளுக்கு நிகராக யாருமே கிடையாது, ஒரு கடவுள் தான் என்கிற அர்த்தத்தில் பழமையான கோயிலே அதுதான். அப்போ கடவுள் சிந்தனை சித்தாந்தமே அந்த இந்து மதத்தின்படி பூர்வீகம் என்ன? ஒரு கடவுள் தான். ஆனால் பிற்காலத்தில் வந்தவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனிதர்களை, சிறந்தவர்களை, புனிதர்களை கடவுள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எந்த அளவுனா லல்லு பிரசாத் யாதவ் கூட சொல்லுவார், இந்தியாவில் மக்கள் தொகையை விட கடவுள் தொகை ஜாஸ்தியாக இருக்கும்பார். அது மாதிரி ஆகி போயிடுச்சு. சரி, அடுத்து என்னென்னா, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நம்மலாம் படிச்சிருக்கிறோம் வரலாற்று புத்தகங்களில். இந்து மதத்தவர்கள் பூர்வீகமானவர்கள் யார்? ஆழ்வார்கள் நாயன்மார்கள்னு படித்தோமே. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சூட்டியே கிட்ட வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, சுட்ட சட்டி சட்டுவம் அறியுமோ கரிச்சுவைன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா என்னது? நீனே ஒரு கல்லை நட்டி, நீனே 4 பூவை வச்சு, நீனே முணுமுணுன்னு மந்திரம் ஓதி, இப்படி என்னடா கடவுள், இப்படி இல்லையே நாங்கள் சொல்லித்தரலையே நாங்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. இப்படிலாம் நாங்கள் உண்டாக்கவே இல்லையே. சுட்ட சட்டி சட்டுவம் அறியுமோ கரிச்சுவைம்பாங்க. அப்படின்னு என்னது?
ஒரு பாத்திரம் வச்சுட்டீங்க, ஒரு மண் சட்டி வச்சுட்டீங்க. அதில் நீங்கள் குருமா ஆக்கினாலும் சரி, குழம்பாக்குனாலும் சரி, சாம்பார் ஆக்கினாலும் சரி, சட்டிக்கு தெரியுமா வச்சது? தயிர், மோர், ரசம்ண்டு தெரியாது. இந்த சுட்ட சட்டிக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நீ செய்கிற இந்த கல்லுக்கு எப்படி தெரியும்? யார் கேட்குறா இதை? ஆழ்வார்கள், நாயன்மார்கள் கேட்குறாங்க. அப்போ இந்து மதத்தினுடைய பூர்வீகமான ரிக்கு, யசூர், சாம, அதர்வானாங்கிறதான் இந்து மதத்தின் வேதங்கள். அந்த 4 வேதாந்தங்களில் கூட கடவுளுக்கு எந்த நிகரும் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சொந்தம் இல்லைன்னு தான் சொல்லப்பட்டுச்சு. பிற்காலத்தில் வந்த மக்கள் தான் கடவுளை பிரித்தார்கள். கல்விக்கும், வருமானத்திற்கும், தொழிலுக்கும், நோய் வாய்ப்பட்டதற்கு நீக்குவதற்கும், நோயில் பல வகையாக பிளேக்கு ஒன்று, கொள்ளைக்கு ஒன்று, வயிற்றுப்போக்கு ஒன்று, வருமானத்துக்கு ஒன்று பிரித்தார்கள். அது மக்களுடைய நம்பிக்கைக்கு போயிடுச்சே தவிர பூர்வீகம் ஒன்று தான். சரிங்களா? அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் கூட ஆண்டவனாக இயேசு கிடையாது, ஆண்டவனாக கர்த்தர் தான். ஆனால் ஒரு மரியாள் என்ற பெண்ணுக்கு இறைவனுடைய அருளால் பிறந்த ஒரு குழந்தையை போய் கடவுள் ஆக்கிட்டாங்க. 3 கடவுள் கொடையே கிடையாது. கிறிஸ்துவத்தில் பைபிளில் ஒரு இடத்துல கூட நான் கடவுளுடைய மகனாக வந்திருக்கிறேன், கர்த்தர் தான் என்னுடைய தகப்பனார் என்று இயேசு ஒரு இடத்துல கூட சொல்லலைங்க. பைபிளில் 2 ஏற்பாடு இருக்குது. ஒன்று புது ஏற்பாடு, ஒன்று பழைய ஏற்பாடு. சரிங்களா? 2 ஏற்பாட்டிலையுமே இயேசு ஏதாவது ஒரு இடத்தில் தன்னை கடவுளுடைய மகன் என்று சொல்லியிருக்கிறாரா? எங்கள் அப்பா தான் கர்த்தர் என்று சொன்னாரா? ஒரு இடத்த காட்ட சொல்லுங்க, இருக்காது. என்ன காரணம்? அப்படி சொல்லலை. அவர் ஒரு தூதர். பின்னால் வந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவரை கடவுளை ஆக்கிட்டாங்க. அந்த கிறிஸ்துவத்திலே பல குரூப் இருக்கிறாங்க. இயேசு கடவுளே கிடையாது என்று நம்புகிற கூட்டமும் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? கிறிஸ்தவமும் பூர்வீகத்தில் ஒரு கடவுளை தான் சொல்லிச்சு, இஸ்லாமும் ஒரு கடவுளை தான் சொல்லியிருக்குது, இந்து மதமும் இப்போ நம்பிக்கொண்டிருக்கிற மக்களுடைய பூர்வீகம் ஒரு கடவுள் தான் சொல்லியிருக்கு. அதில் இவர்கள் மாறி இருக்கிறாங்க, பல கடவுள் நம்பிக்கை வந்துட்டாங்க. இஸ்லாத்தில் அந்த நம்பிக்கை அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே கொள்கையில் இருக்கிறாங்க. அதுலேயும் முஸ்லீம்களை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, செத்து போகிறாங்கள, இறந்து போனவனை போய் அடக்கம் பண்ணி தர்கான்னு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிடையாது, அது பாவம். செத்தவன் எப்படி கடவுளுக்கு சொந்தக்காரனாவான்? செத்தவன் தூங்குறவனுக்கே நம்ம பேசுறது கேட்காது, செத்தவனுக்கு எப்படி கேட்கும்? அது இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தா, செத்து போனவனுக்கு பேசி காது கேட்க வைக்க உன்னால் முடியாதுன்ட்டான் இறைவன். அப்படி ஒரு மார்க்கத்தில் இறந்தவர்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. அதனால் இஸ்லாத்தில் ஒரு கடவுள் கொள்கை என்பது பூர்வீகமாக இருந்தது, இப்போ இருக்கிறது, இருக்கும். அதே மாதிரி இந்து மதத்தில் பூர்வீகமாக இருந்தது, இப்போ இல்லை. கிறிஸ்துவத்தில் இருந்தது, இப்போ இல்லை. அதான் காரணம். என்னுடைய பெயர் தாயனூர் ரகு. மக்கள் தொகை பிரச்சனையினால் இன்றைக்கு நாடு பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மதமானது பலதார திருமணங்களை ஆதரிப்பதும் குடும்ப கட்டுப்பாடை அவமதிப்பதாக இருக்கிறது. இது நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதா, இல்லை முஸ்லீம் மக்களை பெரும்பான்மையாக்குவதில் இருக்கிறதா? சர்ச்சையுடைய சொத்து கிறிஸ்தவர்களிடம், முஸ்லீம்களுடைய சொத்து மசூதியுடைய சொத்து முஸ்லீம்களிடம், இந்துக்களுடைய சொத்துக்கள் மாத்திரம் அரசாங்கத்திடம். இது எதற்காக? அரசாங்கம் ஓட்டு வங்கிக்காக இவ்வாறு செய்கிறதா? நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்துவதில் இஸ்லாம் மதம் என்ன கருத்தை கூறுகிறது? அதாவது ஐயா ஒரு 4-5 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஒரு கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும், மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இருந்தாலும் நீங்கள் கேட்ட 5 கேள்விக்கான பதிலடங்கிய புத்தகத்தை கொடுத்துட்றோம். பொது சிவில் சட்டம், பலதார மனம், அந்த சர்ச்சுடைய சொத்து எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதனால் இப்போ தொடக்கத்தில் கேட்டிங்கல்ல, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மக்கள் தொகை பெருக்கம், பலதார மனம், இந்த சர்ச்சுடைய சொத்து, கோயில் சொத்து, பள்ளிவாசல் சொத்துங்கிறாங்கல்ல, பள்ளிவாசல் சொத்து அது முஸ்லீம்களுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குன்னு சொத்து வராது. சரிங்களா? அதுவே தவறான ஒரு நம்பிக்கை. அப்படி சொல்லப்பட்டுருச்சு. பள்ளிவாசல் கோடி கோடியாக கொட்டுது, அது எல்லோரும் முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்றாங்க கரெக்டாக அப்படின்னு நினைக்கிறாங்க. பள்ளிவாசல் எதுவும் கொட்டாது, பள்ளியை கட்டுறதுக்கு தான் கொட்டும். கட்டி முடிச்சோன்னு வேலை முடிஞ்சு போயிடும். அதோட பள்ளிக்கு வரக்கூடியவங்க வருவாங்க, தொழுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அதில் தேங்காய் வாங்கிறது இருக்காது, பூஜிக்கிறது இருக்காது. நேராக வருவான், தொழுவான். அதிகபட்சம் ஒரு குடம் தண்ணி செலவாகும் இவன் வரதோட. ஒரு நாளைக்கு 5 வேளை ஒழு செய்வான்ல, தன்னை சுத்தப்படுத்துறான்ல, பாத்ரூம்லாம் போவான்ல, ஒரு குடம் தண்ணி செலவாகும் இவனால். ஒரு நாளைக்கு 5 ரூபா இவனுக்கு தான் செலவு. இவனுக்கு பள்ளி தான் கொடுக்கும். இதை தவிர வேறு எந்த வருமானமும் பள்ளிவாசலில் இருக்காது. சர்ச்சில் இருக்குது. சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு உலக அரங்கிலேயே அவங்க ஒரு டீமாக இருந்து ஒரு போப்புடைய தலைமையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கிறிஸ்தவர்களுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இந்துக்களுக்கு மட்டும் அப்படி வரலை? இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லி அரசாங்கம் வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அரசாங்கத்தை கேட்கணும், அதை விடக்கூடாது. நீங்கள் கேளுங்க,
எங்கள் கோயில் வருமானத்தை எங்கள்கிட்டே கொடுத்துருன்னு கேளுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கோயிலுங்கிற பேரில் நிறைய வருமானம் வரத்தான் செய்யுது, அது நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்களே வாங்கிக்கிங்க. ஆனால் உங்கள் அந்த கோயில் வருமானத்தை வைத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கோ சர்ச்சுக்கோ யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அவங்க அதை தனியாக வச்சுருக்குறாங்க. ஆனால் அது எங்கள் பணத்தை மட்டும் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னு கூட அரசாங்கத்திட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கலாம், அது உங்கள் உரிமை, அது நம்ம தலையிட முடியாது, உங்கள் விருப்பம் அது. ஆனால் பள்ளிவாசலுக்கிட்டு சொத்தெல்லாம் சேர்றதும் இல்லை, சேர்றதை வச்சு நாங்கள் முஸ்லீம் கொடுக்குறதும் இல்லை. பள்ளிக்குன்னு வந்தால் ஒரு குடிசமாக இருந்தால் அதை கட்டி கொடுக்கறதுக்கு பள்ளி கட்டுவாங்க, மக்கள்லாம் சேர்ந்து காசு கட்டி பள்ளி கட்டுவாங்க, தண்ணீரை பயன்படுத்துவாங்க. அதிகபட்ச பள்ளிவாசல செலவே இவ்வளவு தான். சரிங்களா? அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது, இதில் முஸ்லீம்கள் நிறைய கல்யாணம் பண்ணுறது தான் காரணமாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை பரவலாக பரவி போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், அது தவறான நம்பிக்கை, அப்படியே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தாயனூர்காரங்க முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இப்போ காரமடை, மேட்டுப்பாளையம், தாயனூர், இவங்க தான் சிறுமுகை, இவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. இதில் 2 கல்யாணம் பண்ண முஸ்லீம் கை தூக்குங்க. இதுதான் நிலமை. 4 வரைக்கும் பண்ணலாம் இஸ்லாத்தில், அது அனுமதி இருக்குது. அது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னு மார்க்கம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்குது. 2 பண்ணவங்க இருக்காங்களா? இல்லை. சரி, இதை விடுங்க. 10 குழந்தைகள் உள்ளவங்க கை தூக்குங்க. இல்லை. 9 குழந்தைகள் உள்ளவங்க, 8, 7, 6, சரி 2 குழந்தை தான் இருக்குது, கை தூக்குங்க. இதான் மெஜாரிட்டி. சரி, இதா இந்த நாம் இருவர் நமக்கு இருவர் மாதிரி நம்மளால் இருக்கிறான். சரிங்களா? இப்படித்தான் எல்லோரும் இருக்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்க வந்து ஊசி போட்டு இன்றைக்கி ஒரு 10,000 கோழி, அந்த மாதிரி இவன் ஊசியை போட்டு இன்றைக்கி ஒரு 15 முஸ்லீம்கள், நாளைக்கு ஒரு 15, ஒரு வருஷம் கழித்து 1.5 லட்சம் முஸ்லீம்கள், இப்படி பெருக்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அப்படி இல்லை. மனமாற்றத்தால் இந்து சமுதாய மக்கள் தான் முஸ்லீம் ஆகிறாங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் ஆகிறாங்க. இப்போ நாகப்பட்டினத்தில் என்ன பண்ணாங்க, கோயிலில் எங்களை நுழைய விட அனுமதிக்கலை, அதனால் நாங்கள் கூண்டோட முஸ்லீமாக மாறணும் அப்படி சொல்லி மாறுறாங்க சில பேர். அதெல்லாம் மனமாற்றத்தில் வர்றது, நாங்கள் ஆள் பெருக்கம் செய்கிறதில்ல. இது ஒன்று. அடுத்து என்னென்னா, இந்த மக்கள் தொகை பெருக்கிறதுனால பொதுவாக உலக அளவில் பல கஷ்டங்கள் வருதுங்கிறாங்களே, இது தவறான கான்செப்ட். இது நான் மதத்தை சார்ந்து சொல்லலை. எந்த மக்களாக இருந்தாலும் மக்கள் தொகை பெருக்கம் என்பது மனிதனை வீழ வைக்காது, வாழத்தான் வைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மைக் எப்போ வந்துச்சுங்கிறீங்க, இந்த ஸ்பீக்கர் எப்போ வந்துச்சு, இந்த லைட் எப்போ வந்துச்சு, இந்த கேமரா எப்போ வந்துச்சு? மக்கள் தொகை பெருக்கத்தினால தான் வந்துச்சே. இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்லணும்னு கேமரா வச்சாங்க. இவ்வளோதான் மக்கள்லாம் பெருகாது. ரோடு வந்திருக்குமா, காடு வந்து நாடாக மாறுமா, மக்களுக்கு இத்தனை மின்சார வசதிகள் கிடச்சிருக்குமா, இன்டர்நெட்டு, இமெயில் வருமா, இந்த மக்களிடத்தில் எல்லா வசதி வாய்ப்புகள் உண்டாச்சுல்ல. ஒரு அரிசி வந்து நமக்கு இப்போது ஒரு காலத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணி எடுக்கிற அரிசிக்கும் இன்றைக்கி வீட்டுக்கே வர அரிசிக்கு வித்தியாசம் பாருங்கள். அது எவ்வளோ சிரமத்தில் வரும். இப்போ அப்படியா இருக்குது, கேட்டோன்னு ஓடி வந்துடுது. என்ன அரிசி உங்களுக்கு வேணும்? கர்நாடகாவில் இருக்கிற அரிசி வேணுமா, டெல்லியில் இருக்கிற அரிசி வேணுமா, பஞ்சாபில் இருக்கிற அரிசி வேணுமா, வரும். எல்லா மளிகை ஜாமான் வருது, வெளிநாட்டு ஜாமான் வருது. எதனால்? மக்கள் தொகை பெருகின உடனே எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறதுக்கு ஒரு உருவாக்கம் வருது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான், விமானத்தை கண்டுபிடிச்சான். விமானத்தில் 50 பேர் போய்கிட்டு இருந்தான், மக்கள் தொகை பெருகிருச்சு. 50ல் 100 பேர் போகிற மாதிரி விமானத்தை கண்டுபிடிச்சான், அதுவும் பெருகுச்சு. இப்போ 2000 பேர் போகிற மாதிரி விமானம் வரப்போகுது. இப்போ 600 பேர் போகிற மாதிரி வந்துருச்சு. 600 பேரை சுமந்துக்கிட்டு போய் இறக்குற மாதிரி வந்துருச்சுல, வேலை முடிஞ்சிருச்சுல. இப்போ மக்கள் தொகை பெருக்க மக்களுக்கு நன்மையா தீமையா? நன்மை தான். நம்ம நினச்சிக்கிறோம் இந்த மாதிரி காடெல்லாம் நாடாயிருச்சு, விவசாயமெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, எனவே மக்கள் தொகை பெருக்கம்னு நினைக்கிறோம். அது இல்லை. இவன் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி காசை முடக்கிறான், வேற ஒரு காரணம் இல்லை. இவன்லாம் வாழ்கிறானா? எந்த ரியல் எஸ்டேட்டில் யாரெல்லாம் இடம் வாங்கினீங்களோ ஒரு ஆளாவது நான் இவ்வளோ இடம் வாங்கி இவ்வளோ இடத்த வீடு போட்டு கட்டி வாழ்ந்துருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் வியாபாரம். அதனால தான் வந்து காடு அழியுது, வனவிலங்குகள் அழிகிறாங்க. ஆனால் இந்த இடங்கள்ல எல்லாம் ரியல் எஸ்டேட்டை விட்டுருங்க. நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பஸ்ஸில் வாங்க, எவ்வளோ காடு இருக்குன்னு பாருங்கள். வெற்றி இடங்கள் இருக்குது, விவசாயம் செய்ய முடியாமல் அரசாங்கம் சிந்திக்காமல் இருக்குது. அங்கே என்ன விளைச்சலை போட்டால் என்ன வரும்னு அதுக்கான வேலை செய்யாமல் இருக்குது. அதை இவன் சிந்திச்சா ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்போ சிந்திப்பான் தெரியுமா? நெருக்கடி வரணும். பாம்பேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 80 பேர் இருப்பான். ஒரு வீட்டில் சின்ன ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம், இங்கே ரூம், எது 10க்கு 10ல் 5 மாடி இருக்கும், 80 பேர் கூட இருப்பான். இதே நம்ம ஊரில் பாருங்கள், 4 சென்ட் இருக்கும், 3 பேருக்கு இடம் பத்தலன்னு சண்டை பிடிச்சிட்டு இருப்பான். வந்தவனை எப்படா விரட்டலான்னு காத்துக்கிட்டு இருப்பான். இதான் நிலை. மக்கள் தொகை பெருக பெருக அவன் சிந்தனை அப்படியே இது இப்படி பண்ணிக்கணும், இது இப்படி பண்ணிக்கணும், திட்டத்தை அப்படி பண்ணிக்கணும், பஸ் பத்தாது ட்ரெயினை உண்டாக்கணும், ட்ரெயின் பத்தாது பேசஞ்சர் நிறைய உண்டாக்கிட்டு போகிறான்ல. மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகத்தான் செஞ்சுருக்கே தவிர ஏதாவது சிரமம் இருக்குதா? மக்கள் தொகையை பெருகலை, அரைச்சிக்கிட்டு இருந்தோம். எப்படி அரைச்சிக்கிட்டு இருந்தோம்?
துணி துவைப்போம், எப்படி துவைப்போம்? பெருகிருச்சு, விரைவாக வேலை நடக்கணும், உண்டாக்கிறோம். ஆரோக்கியம் இல்லைங்கிற தனி. ஆனால் இந்த மக்கள் தொகை பெருக்கம் தான் உலகத்தை அழிய வைக்க நினச்சிடக்கூடாது. உலகத்தை காப்பாற்றுறதே இந்த மக்கள் தொகை பெருக்கம் தான். எப்படி? இப்போ உதாரணத்துக்கு சுனாமியில் ஒரே ஒரு குழந்தையை பெற்ற தாய் தகப்பனர் அழுதாங்க. அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. இந்த நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு பிறகு சுனாமியில் அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்போ 2வது குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இப்போ அவங்களுக்கு பதில் என்ன? நம்ம குழந்தை கொடுக்க முடியுமா? கொடுப்போமா? முடியாது. அப்போ இந்த மாதிரியான நிலையில் பலர் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? அதனால தான் இஸ்லாம் அந்த குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிடாத. எந்த நிலையிலும் இன்னொரு குழந்தை பெற முடியும் நிலைவை ஒன்று போனால் இன்னொன்று அது வைக்கிறது. அதை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரியான அடிப்படையில் தான் பலதார மனத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் விரும்பியெல்லாம் போய் பண்ணுறது கிடையாது. ஒரு மனைவியோட வாழுண்டு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்து மதங்கள்லையோ கிறிஸ்தவ மதங்களையோ இஸ்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ உன்னோட நிப்பாட்டிக்கேன்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த வாசகத்தை நீங்கள் பார்க்கலாம். நீ கல்யாணம் பண்ணுற 2ஓ 3ஓ கல்யாணம் பண்ணலாம், ஆனால் நேர்மையாக உன்னால் நடத்த முடியலன்னா உன்னோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லப்படுது இஸ்லாத்தில் தான். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தீர்க்கதரிசிகள் பல நூறு மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள்லாம் அதில் இருக்குது. சரியா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா தசரதனுக்கு எவ்வளோ மனைவி இருந்துச்சு? 1000 மனைவி இருந்துச்சுன்னு இருக்க தான் செய்யுது. இந்து மதங்கள்லையுமே பல திருமணங்கள் செய்தவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்துவ மதத்திலே அந்த செய்தவர்கள் இருந்ததாகத்தான் அந்த வரலாறு சொல்லுது. இஸ்லாத்துலேயும் பல திருமணம் செய்திருக்கிறாங்க, செய்ய மார்க்கம் சொல்லி இருக்குது. இப்போ ஒரு ஊரில் ஒரு திருமணம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஊரில் ஆண்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு 50 லட்சம் ஆண்கள் இருக்காங்க, 50 லட்சம் பெண்கள் இருக்காங்க. 50 லட்சம் ஆணுக்கு பெண்ணு கிடச்சிருச்சு. அதில் 20 லட்சம் ஆண்கள் குண்டு வெடிப்பில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாக்கி இருக்கிற 20 லட்சம் பெண்களுக்கு ஆண் துணை இல்லை. என்ன செய்வா? விபச்சாரமாக செய்ய முடியும்? இந்த மாதிரி நிலையை அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறது யார்? இந்த 30 லட்சம்ல இருக்கக்கூடிய வந்தால் வாழ்க்கை கொடுக்கணும். இப்போ அந்த நெருக்கடி வந்தால் இல்லை பலதார மனம் கூடாதுன்னு ஒரு தடை இருந்துச்சுன்னா அவன் செய்ய மாட்டானே. அப்போ சட்டத்தை அப்படி தடையை ஆக்கி வச்சிடக்கூடாது, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கணும். இப்படி வாழ்க்கை கொடுக்குறதுக்கும் அனுமதி இருக்குது. அந்த அனுமதி சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கு மார்க்கத்தில். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இதனால் சமுதாயம்லாம் சீரழியாது. ஏன்னு கேட்டால் இப்போது இந்து மத சட்டப்படி 2 மனைவின்னு வாழ முடியாது. சரிங்களா? மனைவி துணைவி தான் வச்சுக்கலாம். மனைவி 2 மனைவின்னு வாழ முடியாது. இது வந்து 2வது மனைவியாக வராளே துணைவின்னு சின்ன வீடுண்டு, அவளுக்கு அது கௌரவமாக கேவலமா? முதல் மனைவி தான் கௌரவம், 2வது மனைவி அது மனைவி தான் இல்லைங்கிறாங்களே. முன்னாள் முதல்வர் கலைஞரே திருமணம் முடித்தாரா? இன்னொரு பெண்மணி இருந்துச்சு. கனிமொழி யார்? என்னுடைய மகள் அப்படின்னாரு. அவங்க அம்மா யார்? உன் மனைவியா? இல்லை, கனிமொழிக்கு அம்மானாரு. மனைவின்னு சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. ஏன்? நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்குது. ஏன்னா அவர் வந்து யார்? கருணாநிதி கணக்குப்படி இந்து. அவர் இருக்கிற அந்த கணக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதத்தின்படி இந்து. நாத்திகம்னு ஒரு தனி மதம் இல்லை, இந்துவில் சேர்த்துருக்காங்க. இந்து லாவை தான் அவர் கட்டுப்படணும். இப்போ என்ன ஆகிப்போச்சு? என்ன தான் கனிமொழி கருணாநிதி அப்பானாலும் அவங்க அம்மா தன்னுடைய கணவர் கருணாநிதினு சொல்ல முடியுதா? சமுதாயத்தில் கௌரவம் இல்லையில இருக்குதா? அது இருக்காது. அப்போ இந்த சின்ன வீடுன்னு வந்தாலே அவன் குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாம் என்ன பாவம் பண்ணுச்சு? அவன் என்ன பாவம் பண்ணா? நாளைக்கு இந்த மூத்த மனைவி வந்து சொத்தை ஃபுல்லாக பறித்து வச்சுருப்பா, இவளுக்கு கிடையாது. அப்போ அவன் என்ன துரோகம் அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கள்ளத்தனமாக செய்யாத, நீ திருமணம் பண்ணித்தான் ஆகணும்னா கல்யாணம் பண்ணி அவளுக்கு அங்கீகாரம் கொடு, அவளை மனைவின்னு அங்கீகரி, புள்ளன்னு எடு. அப்படி அப்படிலாம் கஷ்டம், அப்போ செய்யாத அப்படி சொல்லி காப்பாற்றுது. இவன் என்ன பண்ணுறான்? லீகலாக 1 இல்லீகலாக 100 இப்படிங்கிறான். இதுதான் கேடு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறாங்கல்ல, அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும். இந்த ஒருவனால் அப்படி வாழ முடியாட்டி இன்னொரு மனைவியோட வாழ்கிறது தப்பு இல்லை. ஒருத்திக்கு தான் ஒருவன் இருக்கணும், ஒருத்தி 2 பேரோட வாழ்ந்தால் தான் தப்பு. சரிங்களா? அந்த கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இஸ்லாம் ஒரு இணையமாக இருக்குன்னு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. அதில் இது தொடர்பான பொது சிவில் சட்டம், மத மாற்றம், பலதார மனம், இஸ்லாம் வாழால் பரவப்பட்டதா, இந்தியாவில் இஸ்லாம் நுழைந்த வரலாறு, எல்லாமே எல்லா கேள்வியும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருக்குரான் நிறைவேதமா? எப்படி நம்புறது? திருமறை குரான் வந்து இப்போ ஒவ்வொரு கேள்வி கேட்குறவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதை இறை வேதம்னு சொல்கிறீங்க, இது இறைவனுடைய வேதம் தான், இறைவன்ட்டு தான் இறங்கி வந்துச்சு, நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இறைவனின் வேதம்னு நம்ம நம்புறதா இருந்தால் மனித கருத்துக்கள் மாதிரி இது இருக்கவே கூடாது. மனிதனுக்கு புரிகிற கருத்துக்கள் இருக்கலாமே தவிர இதை ஒரு மனுஷன் சொல்கிற கருத்து மாதிரி இருக்கக்கூடாது. இறைவன் சொல்கிற கருத்து மாதிரி இருக்கணும். அதான் முதல் அளவுகோல். அது என்ன முதல் அளவுகோல்னா, நபிகள் நாயகம் எழுத படிக்க தெரியாதவர். சரியா? அவர் இறைவனின் வேதம்னு சில வசனத்தை சொல்கிறார் அரபியில்.
அதை இப்போ தமிழாக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சது? எழுத படிக்க தெரியாதவருக்கு 6000த்திற்கும் மேற்பட்ட வசனங்களை எப்படி சொல்ல முடிந்தது? ஆடு மேய்த்து கொண்ட தூதருக்கு இப்படி என்ன வார்த்தை வந்தது? அந்த மக்களுக்கு எழுத படிக்க தெரியாத தூதரின் வாயில் வந்தது ஆச்சரியமாகவே இருந்துச்சு. ஒரு கவிஞன் வாசிச்சிருந்தான்னு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டாங்க. அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவர் ஆடு மேய்க்கக்கூடியவர் இவ்வளவு வாசிக்கிறார், இவ்வளவு சொல்கிறார், ஓதுகிறார். எழுத படிக்க தெரியாதவர் எப்படி ஓத வந்தார்? அப்போ இவர் இறைவன் புறத்திலிருந்து என்னமோ ஒரு செய்தி இவருக்கு வந்திருக்கிறது, இது மனிதனுடைய கருத்து இல்லை என்று அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போ இந்த மக்கள் புரிந்து கொள்றதுக்கு என்ன அடிப்படை கொள்கைனா, அதை திருக்குரானை சொல்கிறது, இது இறைவனின் வேதம் தான். இதை இறைவனின் வேதம்ங்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்வதற்கு இறைவன் என்ன சொல்கிறான்னா, அஃபலாயத்த தப்போருணல் குரான், இந்த குரானை அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க மாட்டார்களா? சிந்திச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க. நீங்கள் இப்போவே நம்பணும்னு வேண்டாம், குரானை முழுசாக படிங்க. படிச்சுட்டு இது மனிதன் சொல்லியிருக்க முடியுமான்னு முடிவெடுங்க. ஏன்னா இறைவன் அதற்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. இந்த திருக்குரானில் பொய் வராதுங்கிறான். ஒரு பொய்யை எடுத்து காட்டிடுங்க, இது கடவுள் சொல்லே கிடையாது. நம்பர் 1. இந்த திருக்குரானில் முரண்பாடு வராதுங்கிறான். ஒரு முரண்பாடை காட்டிடுங்க, அதில் இது கடவுள் சொல் இல்லைன்னு ஆகி போயிடும். இது 2வது. இந்த குரானில் ஆபாசம் கிடையாது, ஆபாசத்தை காட்டிடுங்க. இந்த குரானில் ஏமாற்றுதல் கிடையாது, மனித குலத்திற்கு விரோதம் கிடையாது. அப்போ ஏதாவது இருக்குதா? இடைச்சொற்கள் கிடையாது. எந்த அளவு இருக்குன்னு கேட்டால், திருக்குரானில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முரண்பாடு வரும். 30 வருஷம் அவன் பேசின பேச்சை எடுத்து வைங்க, 30 வருஷம் அவர் பேசினதை பேச்சை எடுத்து வச்சிங்கன்னா, மறதியில் முரண்பட்டு பேசியிருப்பார், ஒளறி இருப்பார், அல்லது டங் ஸ்லிப்பாகி பேசியிருப்பார், அல்லது பேசுகிற பொழுது ஒரு கூட்டத்துக்கு பயந்து கூட உண்மையை சொல்லாமல் விட்டிருப்பார், அல்லது ஒருத்தனை புகழ்றதுக்காக வேண்டி கூட பொய்யை விட்டடிச்சிருப்பார். இப்படி முரண்பட்டு மனுஷன் பேசுவான். அது மாதிரியான முரண்பாடு இந்த 6000 வசனங்களில் முகமது நபி 23 வருடங்கள் சொன்ன வரிகளில் ஒரு இடத்துல ஒரு முரண்பாடு இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இருக்காது. அதை வைத்தே நம்ம புரிந்து கொள்ளலாம், இது இந்த மனிதனுடைய சொல் கிடையாது, வேறு இடத்துலேருந்து வந்திருக்குது, இறைவன்கிட்டருந்து வந்திருக்குதுன்னு நம்பலாம். அடுத்து என்னென்னா, இந்த திருக்குரானை பொறுத்த வரைக்கும் மனசில் மனப்பாடம் பண்ணித்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்குது. எழுத்து புக்காலாம் வரலை, இறைவன்றது புக்கு மாதிரிலாம் இறங்கலை. மனதளவில் வந்ததை நபிகள் நாயகம் சொன்னாங்க, பிற்காலத்தில் அதை எழுதுனாங்க. சரிங்களா? இன்றைக்கி இந்த திருக்குரான் எல்லாமே புத்தகம் இல்லை, மெமரி கார்டு இல்லை, பென்ட்ரைவ் இல்லைன்னு வைங்க, இதை ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க. எப்படி? திருக்குரான் வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது இந்த உலகத்தில் திருக்குரான் பிரதினி எவ்வளவு எரிஞ்சு போனாலும் அழிஞ்சு போனாலும் இந்த குரானை மீண்டும் கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இறைவன் திருக்குரானில் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? நான் தான் இந்த குரான், இந்த வசனங்களை இறக்கினேன், சொல்லி கொடுத்தேன், நானே அதை பாதுகாப்பேன்ட்டார் இறைவன். இது குரான் சொல்லுகிற சவால். இந்த சவாலை முறியடிக்கும் விதமாக உலகமெல்லாம் ஒன்று திரண்டு உலக நாட்டில் இருக்கிற எல்லா குரானையும் எரிச்சிட்டாங்கன்னு வைங்க. வேறு குரான் எங்கே இருக்கும்? மெமரி கார்டு இருக்குது, எல்லாம் உடச்சிட்டாங்கன்னு வைங்க. வேறு எங்கே இருக்கும்? பென்ட்ரைவில் இருக்குது, எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்கன்னு வைங்க. சாஃப்ட்வேர்னு சொல்லி அங்கங்கே பதிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. இப்போ குரான் என்று வெளியே எங்கேயுமே இல்லைன்னு வைங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் குரானை கொண்டு வர முடியும். எப்படி? இறைவன் சொல்கிறார், மனிதர்களுடைய கல்விமான்களுடைய உள்ளங்களில் பாதுகாத்திருக்கேங்கிறார். அது என்ன? அந்த வார்த்தையை பாருங்கள். உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்ட குரானை ஒரு காலத்தில் அழிக்க முடியாது. உலகத்தில் எங்கிருந்தால் அது வந்துடும். இது ஒரு சவால். இது இறைவனின் வார்த்தைங்கிறது ஒரு சவால். அடுத்து என்ன சவால்னா, இந்த திருக்குரான் சொல்கிறது, உலகத்தில் மக்கா என்கிற, சவுதி அரேபியாவில் மக்காங்கிற ஊர் இருக்குல்ல, அந்த ஊரில் இறைவனை வணங்க வேண்டும் என்று கட்டப்பட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இறைவனை வணங்கணும் என்று முடிவெடுக்கப்பட்டு ஆதம் என்கிற முதல் மனிதர் கட்டிய பள்ளிவாசல் தான் காபத்துல்லா. நீங்கள் முஸ்லீம்கள் மக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருப்பு பெட்டி மாதிரி தெரியும், அது பெட்டி கிடையாது, ஒரு கட்டடம். உங்களுக்கு அது ஃபோட்டோவில் அந்த பெட்டியை சுற்றி மக்கள் நிற்கிற மாதிரி தெரியுமே, அது கட்டடம். அது எவ்வளோ பெரிய கட்டடம்? கிட்டத்தட்ட 90 அடி ஹைட்டில் இருக்கும் அது. ஏன்னா ஆதம் நபி அந்த முதல் மனிதர் இருக்கார்ல, அவர் 90 அடி ஹைட்டு. அதுலேருந்து வம்சவழி வந்து நம்ம ஹைட்டு குறைஞ்சிருக்கிறோம். சரிங்களா? 6ல் நிற்கிறோம். அவர் 90 அடி ஹைட்டு. அவர் தொழுகிற மாதிரி இருந்தால் 90 அடிக்கு மேலே கட்டணும். அவர் கட்டினார், 90 அடி ஹைட்டில் கட்டினார், அவ்வளோ அகலத்தில் கட்டினார். கட்டி முடிச்சதுக்கு பிறகு மக்கள் அதுக்குள்ளே தொழுதாங்க. இடம்பத்துலன்னு வெளியே இப்போ தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா?
இந்த இடத்த புனித இடம்னு இறைவன் சொல்லிட்டார். குர்ஆனில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இது இறைவனின் வார்த்தை, சவால் மாதிரி விடப்பட்டிருக்கு. இது என்னால் பாதுகாக்கப்பட்ட பகுதி, யாராலையும் கை வைக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் இது சொல்லப்பட்ட 1400 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இல்லை, ஆதம் நபி காலத்திலேருந்து யாரால் அழிக்க முடியல. இது சவால் தான். ஒரு ஆளாவது என்ன செய்யலாம், போய் அதுலேருந்து ஒரு செங்கலை எடுத்துகிட்டு பாரு நான் செதைச்சிட்டேன் பாருன்னு சொல்ல முடியாது. சவால். ஏன்? இதை ஒரு மனிதன் சொன்னால் முறியடிச்சிடலாம் சவாலை. உலகத்தில் மனிதனால் விடப்படுகிற எந்த சவாலை என்ன செய்யலாம், முறியடிக்கலாம். ஆனால் இறைவனால் விடப்பட்ட சவால் இருக்கே, அது முறியடிக்க முடியாது. அதற்குத்தான் இறைவனுடைய வார்த்தைங்கிறது இது ஆதாரம். அடுத்து இப்படி பல ஆதாரங்கள் இருக்குது. இறைவனே சாட்சியாக வைத்த ஆதாரங்கள் என்று நிறைய இருக்கிறது. நான் திருக்குறானை நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா திருக்குரான் இறை வேதம் தான் என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகள் இருக்கும், நீங்கள் பாருங்கள். இன்னொரு சாம்பிள் என்னென்னா, இறைவன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகமது நபி காலத்தில் வாழ்ந்த மக்கள் அரபியில் பேசுபவர்களாக இருந்தனால அரபி மொழியில் அந்த இறைவேதத்தை இறக்குனார். அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு வேறு வேறு இறைவேதங்கள் இறக்கப்பட்டுச்சு. இப்போ அரபி மொழியில் இறக்கப்பட்ட இந்த வேதத்தில் 1400 ஆண்டுகள் முன்னாடி விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் முகமது நபி வாழ்கிற காலத்தில் அவர் எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர், அவர் ஆடு மேய்க்கிற ஒரு தூதர். அப்போ திருக்குறானில் ஒரு வசனம் சொல்லப்படுது, வானங்களின் எல்லைகளுக்கு பூமியின் எல்லைகளுக்கு நீங்கள் பயணம் செய்ய முடியும். யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இனிஸ்தத்தும் அன் தன்ஃபுது மின் அக்குத்தாரி சமாவாத்தி வல்லரல். பூமியின் எல்லைகளை தாண்டி நீங்கள் பயணம் செய்ய விரும்பினால் உங்களால் முடியும். லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். ஆனால் தெளிவான ஒரு பவர், ஒரு ஆற்றல் இல்லாமல் உங்களால் போக முடியாது. ஒரு ஆற்றல் இருந்தால் உங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நபிகள் நாயம் காலத்தில் அந்த மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க, என்னடா அவர் பூமியினுடைய எல்லையவே தாண்டி வெளியே போக முடியுங்கிறாரு, வானத்துடைய எல்லையை தாண்டி வெளியே போக முடியுங்கிறாரு, வேறு கோள்களுக்கெல்லாம் போக முடியுங்கிறாரு, என்ன லூஸாக இருப்பார் போல், அது எப்படி போக முடியும்? ஒரு மனுஷன் வீடு கட்டி மாடி மேலே ஏறலாம், திடீர்னு எப்படி மேலே பூமிக்கு மேலே எப்படி போக முடியும் என்று நினைத்திருக்கலாம். விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் நினைத்திருக்கலாம். அதை நபிகள் நாயகம் சொல்லியதை உளறல் கூன்று யோசிச்சிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன செஞ்சுருக்கிறான், ஏவுகணைன்னு ஒன்று வைக்கிறான், மிகப்பெரிய அளவில் விண்வெளிக்கு பயணம் செய்கிறான், செயற்கைக்கோள் அனுப்புகிறான். இது வானம் பூமி எல்லாம் பிச்சுக்கிட்டு தாண்டி இந்த பூமியினுடைய எல்லை கூட தாண்டி வெளியே போய் பயணிச்சுட்டு வருது. நிலாவில் போய் கால் வைக்கிறானே, அவன் எப்படி போக முடியுது? விண்வெளி பயணத்திற்கு தெளிவான அந்த பவரை வைத்து கொண்டு போக முடியுதா இல்லையா? அது முடியுது. திருக்குறானில் இதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் பூமியில் பெருமையோடு நடக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பெருமையோடு நடக்கிற நீ மலையளவுக்கு உயரவும் முடியாது. ஹைட்டில் உன் ஹைட்டு மலையளவுக்கு உயரவும் முடியாது. இந்த மலையளவு உயரத்தில் பூமியை பிளக்கவும் முடியாது. இறைவன் விடுற சவாலுங்க இது. நீ என்ன பெருமை பிடிச்சி திரியிற, நீ மலையுடைய ஹைட்டுக்கு பூமியை பிளக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. மலையினுடைய ஹைட் இருக்குல்ல, இமயமலையுடைய ஹைட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர், அதுதான் மலையினுடைய மொத்த ஹைட்டு. அதான் டாப்பு. இந்த ஹைட்டுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் அளவுக்கு ஒருத்தன் பூமியை தோண்டிட்டான்னா குரான் பொய்யா இருப்பேன். ஏன்? குரான் இப்போ சவால் விடுது, உன்னால் மலையினுடைய உயரத்திற்கு பூமிக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிருச்சு. அதை செஞ்சுட்டான் குரான், இப்போ பொய் அதானே. ஆனால் செஞ்சாங்க, இதை பொய்யாக்கணும்னே செஞ்சாங்க. தோண்ட முடிஞ்சது 1 கிலோமீட்டர் போனான், முடியல. அதிகபட்சமாக 2.5 கிலோமீட்டர் போனான், நிலைமை என்ன ஆயிடுச்சு, தீ வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இறைவன் சொல்கிறார். நான் கேட்குற 2 கிலோமீட்டர் தோண்டி பார்த்துட்டு முகமது நபி சொல்லலை, அவர் அன்றைக்கி யதார்த்தமாக சொன்னார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு இதை சொல்லிக் கொடுத்தது யார்? அதை யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இறைவன் இன்னொரு சவாலும் விடுறாரு. நான் இந்த முகமதுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வரிகளை போன்று நீங்கள் என்ன செய்யணும், உண்டாகி கொண்டு வா பார்ப்போம். எப்படி இருக்கணும்? அது அறிவியலை சொல்லணும், ஆன்மீகத்தை சொல்லணும், நேர்வழியை சொல்லணும், ஒழுக்கத்தை சொல்லணும், பொய் இருக்கக்கூடாது, ஆபாசம் இருக்கக்கூடாது, முரண்பாடு இருக்கக்கூடாது, உளறல் இருக்கக்கூடாது, அறிவுபூர்வமாக இருக்கணும். இது மாதிரி இதே மாதிரி ஒரு தத்துவத்தை கொண்டு வா. இதே மாதிரி உலகத்தில் எவனாலும் தத்துவத்தை கொண்டு வர முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படி சொல்லப்பட்டு 1400 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் யாராலும் கொண்டு வர முடியல பாருங்க. அதுவும் திருக்குரான் இறைவனின் வேதம் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இப்படி 1 அல்ல 2 அல்ல, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சான்றுகள் அதில் இருக்குது.
நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. காலம்பாளையம் கிருஷ்ணசாமி, மனிதன் நம்பவன் இறந்த பெண் மீண்டும் எழும்புவாரா இல்லையா? மனிதன் ஒருவன் இறந்த பிறகு மீண்டும் எழுப்பப்படுவானா இல்லையா? இஸ்லாமிய நம்பிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு மனிதன் இறந்த பிறகு கண்டிப்பாக எழுப்பப்படுவான். இதுதான் நம்பிக்கை. இப்போ எழுப்பப்படுறான்ற நம்பிக்கை எதற்கு சொல்லப்படுது? இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் எல்லாருமே முடிவுக்காகத்தான் வாழ்கிறான். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக மேட்ச்சில் காலையிலேருந்து சாயங்காலம் விளையாடுறான்ல, எதுக்கு விளையாடுறான்? அதற்கு அடுத்து ஒரு கப்பு தருவாங்கிற ரிசல்ட்டுக்கு தான் விளையாடுறான். ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறான், எதுக்கு படிக்கிறான்? அடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும், அடுத்த வருடத்திற்கு வேறு வகுப்புக்கு போகலாங்கிற முடிவுக்கு தான் படிக்கிறான். ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்குறோம், எதுக்கு வேலை பார்க்குறான்? சம்பளம்னு ஒன்று கொடுப்பாங்கிற முடிவுக்கு தான் வேலை பார்க்குறான். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒருத்தன் வாழ்கிறான், முடிவே இல்லாமல் வாழ்ந்தா, காரணமே இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்வானா? உருப்படியாக இருப்பானா? அவன் வாழும் பொழுது எப்படி வாழணும்னா, நாம் இங்கே கரெக்டாக நடந்தால் அங்கே நல்ல நிம்மதியான வாழ்க்கை இருக்குது, நம்ம இங்கே தப்பாக நடந்தால் அங்கே நமக்கு நரக படுகொலை இருக்குன்னு பயந்து வாழ்ந்தால் தப்பு செய்ய மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உலகத்தில் அவன் நல்லது செய்கிறான், ஓகே, கெட்டது செய்யலை, பிரச்சனை இல்லை. இவன் பாதிக்கப்படுறான். இவங்க வீட்டில் ஒருத்தனை கொள்ளையடிச்சிட்டாங்க, போலீஸுக்கு போகிறான், எடுபடலை, கோர்ட்டுக்கு போகிறான், எடுபடலை. இப்போ தீர்ப்பு எங்கே இவனுக்கு? நான் கேட்குறேன், அப்போ இந்த உலகத்தில் தீர்ப்பு இல்லாத நிலையில் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் அப்படியே செத்துறணுமா? அதுக்கு இஸ்லாம் ஒரு முடிவு கொடுக்குது. தீர்ப்பு உனக்கு இருக்குது. எந்த கோர்ட்லையும் ஏமாற்ற வேண்டிய வக்கீல்கள் இருப்பார்கள், ஏமாற நீதிபதிகள் இருப்பார்கள், அநியாயக்காரர் இருப்பான். ஆனால் சரியான நீதி வழங்குகிற, அங்கே ஏமாற்ற முடியாத ஒரு விசாரணை மன்றம் ஏன்ட்ட இருக்குது. அங்கே எவனும் தப்பிக்க முடியாது, எவனும் விலை கொடுத்து வாங்க முடியாது, அங்கே தீர்ப்பு நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவன் நாளை மறுமையில் நாம் எழுப்பப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுற போது இவன் கடுமையாக தண்டிக்கப்படுவான். எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவனுக்கு கடுமையான தண்டனையை பார்ப்பான் அப்படின்னு நினச்சான்னா இவன் மனசு ஆறுதல் அடையும். இல்லைன்னு வைங்க, என் குடும்பத்தில் எல்லாத்தையும் கொண்டாங்க, கேள்வி கேட்க போகிற என்னையும் கொல்ல வராங்க, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடியும்னு தற்கொலை பண்ணி செத்துருவான். இவனை வாழ வைக்கிறது எது? நீ கவலைப்படாத, இந்த உலகத்தில் தோற்றுருக்கலாம், அந்த மன்றத்தில் நீ ஜெயிப்ப என்ற நம்பிக்கை தான் மறுமை நம்பிக்கை. அதுதான் ஒரு மனிதனை சரியாக வாழ வைக்குங்கிறத கவனத்தில் கொள்வதற்கு தான் இஸ்லாம் இந்த நம்பிக்கையை சொல்கிறது. இந்த இறந்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை எப்படி சாத்தியம்னு கூட நம்ம நினைக்கலாம். நம்ம செத்துட்டோம், மண்ணோடு மண்ணாக மக்கி போயிட்டோம், எலும்பு கூட இல்லை, இப்போ மீண்டும் எப்படி உருவெடுத்து வருவான் நம்ம நினைக்கிறோம்ல. இதே நம்ம கடந்த காலத்தில் நினைக்கல. உதாரணத்திற்கு ஒருத்தர் பேர் ஆறுமுகம் அப்படி வச்சுங்க, ஒருத்தர் பேர் அப்துல்லா. இந்த ஆறுமுகமும் அப்துல்லாவும் வயசு 35, 40 வயசுக்கு 40 வயசும் போ. ஒரு வயசான காலத்தில் ஆறுமுகத்துக்கு 65 வயசு, அப்துல்லாவுக்கு 65 வயசு, இறந்துட்டாங்க. ஆறுமுகம் இறந்துட்டார், அப்துல்லா இறந்துட்டார். இப்போ அடக்கம் பண்ணிட்டீங்க. இப்போ ஆறுமுகம் எங்கே? இல்லை, இதை கீழே கிடக்கிறாரு, தோண்டி பாருங்க, இல்லை. இப்போ என்ன செய்யுது? ஆறுமுகம் முடிஞ்சிருச்சு, காணாமல் போயிட்டாரா? அப்துல்லா காணாமல் போயிட்டார். இப்போ முன்னாடி வாங்க, 35 வயசு, முன்னாடி ஒரு 25 வயசு, அதுக்கு முன்னாடி 10 வயசு, அப்புறம் 5 வயசு, அதுக்கு முன்னாடி 1 வயசு, அதுக்கு முன்னாடி வயிற்றில் இருக்கார், பேரை வச்சுட்டான்ருங்க. ஆறுமுகம் இங்கே இருக்கார், அப்துல்லா இங்கே இருக்கார், இருக்கட்டும் வயிற்றில். இதுக்கு முன்னாடி இல்லை, அப்போ பேரும் வைக்கல. பேரே சொல்லப்படாமல் இருக்கும்போது எப்படி வந்தான்? எப்படி வந்தானோ அதே மாதிரி மீண்டும் வருவான். அதான் இஸ்லாமிய நம்பிக்கை. இன்றைக்கி விஞ்ஞானத்தில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க? ஒரு மனிதன் இறந்தால் இறந்த பிறகும் ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு அறிவுபூர்வமாக புரிய வைக்க முடியும் என்பதை ஒரு மனிதனுடைய அணு இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன அணு, அந்த அணுவிலேருந்து இன்னொரு மனித உருவம் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்வது, இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் 60, 70, 80, 100 வாழ்கிற காலத்தில் வாழ்ந்து இதற்காக விசாரிக்கப்படுவான். நல்லவன் பரிசு வழங்கப்படுவான், கெட்டவன் தண்டிக்கப்படுவான். அந்த விசாரணை மன்றத்தை பயந்தால் இந்த உலகத்தில் நல்லது செய்வான், பாவம் செய்ய மாட்டான் என்கிற அடிப்படையில் இந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறது. இதை கவனத்தில் கொள்ளணும். கணீஸ், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்போ இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கைக்கும் கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கைக்கு இடையில் வேறுபாடுன்னு கேட்குறாங்க. ஏன்னா சிலது அவர்களுக்கு இவர்களுக்கு ஒத்து போகிற மாதிரியே இருக்கு இல்லையா? இப்போ முஸ்லீம் சமுதாய மக்கள் இப்ராஹிம் அப்படின்னு ஒரு இறை தூதரை சொல்லுவாங்க. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் ஒருத்தர் நம்புகிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் நம்புகிறாங்க. இவங்க இஸ்மாயிலும்பாங்க, அவங்க இஸ்மவேலும்பாங்க. இவங்க ஜிப்ரீல்பாங்க, அவங்க கேப்ரியல்பாங்க. இவங்க மீகாயிலும்பாங்க, அவங்க மைக்கேல்னு வச்சுருப்பாங்க. இவங்க யோவான் அப்படிம்பாங்க, அவர்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க, ஜான் அப்படிம்பாங்க. யூனுஸும்பாங்க, அவங்க யோனாம்பாங்க. இப்படிலாம் பல நம்பிக்கை இருக்குது. ஒரே மாதிரி தெரியுது.
கடவுள் மனிதரை படைத்தார், ஒரு சொர்க்கச்சோலையில் தங்க வச்சார், அந்த கனியை பெண்மணி சாப்பிட்டா அதனால் கடவுள் பூமிக்கு அனுப்பிட்டாருன்னு இஸ்லாத்தில் சொல்கிற மாதிரியே கிறிஸ்தவத்திலையும் சொல்லப்படுதே. உங்கள் இதில் நம்பிக்கையில் வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம நம்பிக்கையில் வேறுபாடு, முக்கியமான வேறுபாடு, கடவுள் ஒருத்தந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. குல் நபியை சொல்லுங்கள், அல்லாஹு அகத், அவன் ஒருத்தன், அவன் தேவைகள் அற்றவன், அவன் யாரையும் பெறலை, அவன் யாருக்கும் பிறக்கலை, இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு அம்மா அப்பாவும் இல்லை, புள்ளையும் இல்லை, அவன் தனித்தவன் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ நம்பிக்கை அவர்கள் எப்படி நம்பிட்டு போயிட்டாங்கன்னா, இயேசு சொல்லலைங்க. நீங்கள் பைபிள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு இறைவனின் மகனா அப்படின்னு பாருங்கள். எங்கேயுமே இயேசு இறைவனின் மகன்லாம் சொல்லலை. கிறிஸ்துவ அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்து ஒரு தூதராக தான் வந்தார், ஆனால் அவரை இறைவனின் மகன் என்று நம்பி இவர்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாளை ஒரு கடவுள் என்று நம்புகிறாங்க. ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மரியம் என்ற ஒரு நல்ல பெண்மணி வாழ்ந்தாங்க, ஒழுக்கமான பெண்மணி வாழ்ந்தாங்க, ஒரு கற்பு கரசியாக அவங்க இருந்தாங்க. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை ஈசாங்கிற ஒருத்தர் வாழ்ந்தார், அவர் ஒரு தூதர், அவர் இறைவனின் அற்புதத்தால் பிறந்தார் என்று நம்பிக்கை இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னென்னா, கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த இயேசு இருக்கிறாருன்னு நம்பிக்கை, கடவுளுக்கு மனைவி இருக்கிறாங்க நம்பிக்கை. இஸ்லாமிய நம்பிக்கையில் அது இல்லை. இது முக்கியமானது. ரெண்டாவது, கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை என்னென்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, கொலை பண்ணியிருந்தாலும், கொள்ளையடிச்சிருந்தாலும், திருடி இருந்தாலும், விபச்சாரம் பண்ணியிருந்தாலும், அதுக்கு எல்லாம் தண்டனை எது? அவன் சாக போகிறான்ல, இந்த சாவு தான் அதுக்கு சம்பளம், முடிஞ்சிருச்சு. பாவத்தின் பரிசு சம்பளம் நினச்சிக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், அவன் செத்தாலும் அது கொலைக்கு தண்டனையான். கொலை பண்ணலை, இவன் செத்தாலும் அது கொலைக்கு தண்டனை நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை வந்து அப்படி இல்லை. ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அதுக்கு தண்டனை அவனுக்கு கொடுக்கணும், அது செத்தா தண்டனை நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, இவர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, ஒரு அப்பா தப்பு செஞ்சிட்டார், புள்ள தப்பு செஞ்சிட்டான், 2 பேர் தண்டிக்கப்படுறாங்க, ஓகே. புள்ள தப்பு செஞ்சிட்டான், அப்பா செய்யலை, அப்பனை தண்டிக்கலாமா? அது அநியாயம். ஒரு ஊர்க்காரன் தப்பு செஞ்சுட்டான், அந்த ஊர்க்காரன் இன்னொருத்தனை பிடிச்சி அடிக்கலாமா? அது அநியாயம். ஆனால் கிறிஸ்துவ மதத்தின் நம்பிக்கை என்னன்னு கேட்டால், யார் தப்பு செஞ்சாலும் சரி, யார் கொலை பண்ணாலும் சரி, யார் விபச்சாரம் பண்ணாலும் சரி, அவ்வளவு தவறுகள் யார் பொறுப்பெடுத்துக்குவார்? இயேசு பொறுப்பெடுத்துக்குவார். நமக்கு எல்லாருக்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறாருன்னு நம்புகிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, லா தசிரு வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தன் சுமையை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான், அவன் செஞ்சது அவனுக்கு தான், அடுத்தவனுக்கு உழுகாது. இது எப்படி நியாயம்? எங்கள் அப்பா தப்பு செஞ்சாலும் என்ன தண்டிக்கலாமா? நான் தப்பு செஞ்சதுக்கு எங்கள் அப்பாவை தண்டிக்கலாமா? இது உலகத்தில் எங்கேயாவது நியாயமாக நடக்குமா? இது நியாயம்னு சொல்லுவாங்களா? ஆனால் கிறிஸ்துவத்தில் என்ன சொல்லப்படுது? யார் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த இயேசு பொறுப்பெடுத்துக்குவார்னு சொல்லப்படுது. இந்த பல வேறுபாடுகள் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் இடையில் இருக்குது. இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா பைபிள் இறைவேதமா அப்படின்னு புக் இருக்குது, அதே மாதிரி இயேசு இறைமகனாங்கிற புக் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கேள்வி. சரி, இது வரைக்கும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதனுடைய நோக்கம், திட்டவட்டமான நோக்கம் உங்களை கட்டாய மதமாற்றம் பண்ணுறது கிடையாது. இது ஒரு நல்லிணக்கம் மலரணும், எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தால்தான் இந்த நாடு அமைதி பூங்காவாக இருக்கும். அந்த நல்லிணக்கத்தோடு வாழ வைப்பதற்கு தௌஹீத் ஜமாத் எல்லா வகையான பணிகளை மேற்கொள்ளும். அந்த பணிகளில் நாங்கள் இரத்த தானம், கண் தானம், மருத்துவ முகாம்கள், மனிதநேய பணிகள், வாழ்வாதார உதவிகள் எத்தனையோ செய்திருந்தாலும் மன ரீதியாக ஒரு சங்கமத்தை, ஒரு நல்லிணக்க சங்கமத்தை உண்டாக்குவதற்கு இதை நடத்தியிருக்கிறோம். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுடைய இந்த ஒத்துழைப்புகள் இன்னும் வரும் காலங்களில் அதிகமாக தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இதை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் அந்த இறைவனின் அமைதி உண்டாவதாக. அல்லாஹ்